राम नाम भजले राम नाम सुखधाम भजले राम नाम सुखधाम भजले राम नाम सुखधाम तेरा पूरन हो सब काम तेरा पूरन हो सब काम भजले राम नाम सुखधाम भजले राम नाम संत समागम संत समागम संत समागम संत समागम करे निरंतर संत समागम करे निरंतर जग से हो उपरात जग से हो उपरात ब्रह्मानंद परम पद पावे ब्रह्मानंद ब्रह्मानंद परम पद पावे मन होवे निष्काम मनवा मन होवे निष्काम भजले राम नाम सुखधाम भजले राम नाम सुखधाम भजले இன்றைய தினம் பங்குனி மாதம் கடைசி நாள் குரோதி வருடம் சித்திரை நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்திலே ஸ்ரீ கோவிந்ததாச சுவாமிகள் அவர்களுக்கு அவருடைய பிருந்தாவனத்துக்கு ஒரு அருமையான தியான மண்டபத்தை எழுப்பி அவர்களுக்கு குருபீடம் அமைத்து அவர்களுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து அருமையாக இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு வரும் கோவிந்ததாஸ் சமாஜத்தின் தலைவர் திரு சபரிபாபு அவர்களுக்கு அடியனுடைய மனமார்ந்த நன்றிகளையும் அவர்தம் குழுவினருக்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த அருமையான அதி அற்புதமான சுபவேளையிலே குரு கடாட்சம் பரிபூரணம் என்ற தலைப்பிலே சிறிது நேரம் சொற்பொழிவாற்றுவதற்கு அடியனை நியமித்துள்ளார்கள். அதை தொட்டு இப்போது சொற்பொழிவு ஆரம்பமாகப் போகிறது. शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्सत्विरदवक्त्रात्याः पारिषत्तं परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये व्यासं वसिष्ठनप्तारं सक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुगतादं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. இப்போது அடியேன் உச்சரித்த ஸ்லோகம் அனைத்தும் குரு பரம்பரைக்கு அமைந்த தியான ஸ்லோகம். நம்ம பாரத தேசம் நம்முடைய நாம் வாழ்கின்ற இந்த புண்ணிய பூமி தர்ம பூமி என்று போற்றப்படுகின்ற இந்த மண் இந்த தேசம் எப்படி போற்றப்படுகிறது என்றால் குரு கடாட்சம் நிறைந்த தேசம் என்று போற்றப்படுகிறது. இந்த தேசமே சில காலத்துக்கு முன்னால் குரு தேசம் என்றே வழங்கப்பட்டது. குரு தேசம் என்றே வணங்கப்பட்டது. அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால்
இந்த தேசத்துக்கு வருகை தந்த விதேசக்காரர்கள் பல தேசங்களிலிருந்தும் இந்த தேசம் எப்படியெல்லாம் ஞான பூமியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை காண்பதற்காகவே வந்திருக்கிறார்கள். எவ்வளவோ விதேசக்காரங்க ரஷ்யாவிலிருந்து வந்திருக்காங்க, சைனாவிலிருந்து வந்திருக்காங்க, ஐரோப்பா தேசத்திலிருந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு தேசமே கிடையாது ஒரு காலத்திலே இருந்த அந்த தேசங்கள் எல்லாமே. உதாரணத்துக்கு இன்னைக்கு நாம இந்த உலகத்துக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கி கொண்டிருக்கின்ற நாம சொல்றோமே, அந்த முன்னோடியாக அந்த வியாபாரத்திலையும் செழிப்பிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னோடியாக இருக்கிற தேசம் அமெரிக்கா தேசம்னு சொல்றோம். அந்த அமெரிக்கா தேசத்தில் நம்ம போய் வீடுகள் எல்லாம் பார்த்தோம்னா, தெருக்கள் எல்லாம் பார்த்தோம்னா பொம்மை மாதிரி இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு. அவங்ககிட்ட கேட்குறோம், அந்த தேசத்துடைய வரலாறு எத்தனை வருடங்கள் அப்படின்னு கேட்டோம்னா 120 வருடங்கள், 130 வருடங்கள், 150 வருடங்கள், அவ்வளவுதான், அதுக்குள்ள முடிஞ்சிருது. என்ன, ஆனா அடியேன் வாழ்ந்த வீடு இப்ப இடிச்சு கட்டியிருக்கோம். அந்த வீட்டோட வரலாறே 120 ஆண்டுகள்னு சொல்றோம். ஒரு வீட்டோட பழமையை பார்த்தாலே 120 130 வருடங்கள். ஒரு அரண்மனையை பார்த்தா அவ்வளவு வருடங்கள் பின்னாடி போகுது. ஒரு கோவிலை பார்த்தா 2000 வருடங்கள் என்றாங்க, 3000 வருடங்கள் என்றாங்க. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதற்கு கீழே இன்னொரு கோயில் இருக்குன்றாங்க. அப்பேற்பட்ட வரலாறு சிறப்பு மிக்க தேசம் நம்முடைய பாரத தேசம். இந்த பாரத தேசத்தினுடைய சிறப்பு எப்படி போற்றப்படுகிறது என்றால் 2 விதமாக போற்றப்படுகிறது. ஒன்று, பொருள் செழிப்பிலே சிறந்த தேசம். மற்றொன்று, அருள் செழிப்பிலே சிறந்த தேசம் என்று போற்றப்படுகிறது. என பொருளும் வேண்டும், பகவானுடைய அருளும் வேண்டும். அப்படி பகவானுடைய அருள் எப்படி நமக்கு கிட்டுகிறது என்றால் ஒரு பரம்பரை, மிக பெருத்த பரம்பரை சொல்லப்படுகிறது. அதுதான் வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திர மகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுக தாதம் தபோ நிதிம் என்று சொல்லுகிறார்கள். இதனுடைய அர்த்தம் தெரியுமா? இதில் இந்த ஸ்லோகம் எதில் பாடப்படுகிறது என்பது தெரியுமா? அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வசிஷ்ட நப்தாரம், வசிஷ்டருடைய குலத்தை போற்றுகிறது இந்த ஸ்லோகம். வசிஷ்டர், சாக்தேயர், பராசரர், அதன் பின்னே வியாசர், அதன் பின்னே சுகபிரம்ம முனி என்று இத்தனை ரிஷி பரம்பரைகளை ஒரு ஸ்லோகத்திலே போற்றுகிறார்கள். அப்படின்னா இந்த பரம்பரை எப்படி இருக்கும்? இந்த பரம்பரை தொட்டு பல மகான்கள் அவதாரம் செய்திருக்கிறார்கள் இந்த மோட்ச பூமியான மதுரையம்பதியிலே. அப்படி அவதரித்த மகான் தான் நம்முடைய கோவிந்ததாச சுவாமிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரம்பரை எப்ப இருந்து வருது பாத்தீங்களா? கிருதயுகத்திலிருந்து வர்ற பரம்பரை இது. என்ன, வியாசர்ல இருந்து திரேதாயுகம். ராமனுடைய குரு யார்? ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுடைய குரு யார் அப்படின்னு கேட்டா யார சொல்லணும்? வசிஷ்டர் தான் சொல்லணும். ராமச்சந்திர பிரபு கிட்ட போய் உங்க குலம் எதுன்னா வசிஷ்ட குலம்னு சொல்லுவாராம். சூரிய குல தோன்றல் தான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. ஆனால் அவரிடம் போய் கேட்டா அவர் பயின்ற அவருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசான் அவருக்கு மட்டும் இல்லை, அவருடைய பரம்பரைக்கே தசரத மகா சக்கரவர்த்திக்கும் அவர் தந்தையான அஜமகாராஜாவுக்கும் என்று அவர்களுடைய பரம்பரைக்கே குருவாக இருந்தவர் வசிஷ்டர். அப்படிப்பட்ட வசிஷ்ட குலம் என்று போற்றிக் கொள்வாராம் அவரையே அவர். என அப்படிப்பட்ட போற்றுதலுக்குரிய மகானான வசிஷ்டரின் பிள்ளையான சாக்தேயன், அவருடைய பிள்ளையான பராசரர், அவருடைய பிள்ளையான வியாசர், அவர்தான் இந்த 4 வேதங்களை வகுத்து காட்டியிருக்கிறார். வேத வியாசர் என்று போற்றப்படுகிறார். அவருடைய வழித்தோன்றல்கள் தான் மாத்வ சம்பிரதாயத்தவர்கள் என்று போற்றப்படுகிறார்கள். மாத்வ சம்பிரதாயம்னா என்னன்னு தெரியுமா? நம்ம இன்னைக்கு குரு அப்படின்னு சொன்னாலே நமக்கு பல குருக்கள் இருக்காங்க. என்ன, நமக்கு கோயிலுக்கு போய் சாமியை கொண்டு போனால் குருக்கள் ஆரத்தி காமிங்க அப்படிம்போம். அவர் ஒரு குரு. என்ன, அது பரவாயில்ல, ரொம்ப சிறப்பான குரு அது. ஏன்னா சாமியே காட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் குருக்கள் தான். அதே சமயத்தில் நிறைய பேர் குருக்கள் இருக்காங்க. ஏன், நம்ம 4 சக்கர வாகனம் ஓட்டுறோம்ல, அதை சொல்லித்தர்றதுக்கு ஒருத்தர் வருவார். என்ன, பல பள்ளிகள் இருக்குது. 4 சக்கரம் வாகனம் ஓட்ட சொல்லித்தர்ற பள்ளிகள் நிறைய இருக்குது. நம்ம மகால் பக்கமும் இருக்குது. அவரும் ஒரு குரு தான். என்ன, சமையல் சொல்லித்தர்றாங்கல்ல, சமையல் கலை, அவங்களும் குரு தான். சமையல் சொல்லித்தரவங்களும் குரு தான். என்ன, வேதியியல் பாடம், புவியியல் பாடம், இப்படி பல பாடங்கள், கணித பாடங்கள், எத்தனை குருக்களுங்க, எத்தனை குருக்கள். இப்போ இவங்க எல்லாம்
ஏன் நடிப்பு சொல்லித்தவரும் குரு தான். சில பெண்களுக்கு இந்த நடிகை தான் எனக்கு குரு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அவங்கள மாதிரி என்ன தலை முடிய நம்ம வந்து கோதிக்கணும், அவங்கள மாதிரி பொட்டு வச்சுக்க கூடாது, பொட்டு வச்சுக்கணும்ல, பொட்டு வச்சுக்க கூடாது, அவங்களைப் போல உடை அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த குரு, எப்படி அந்த நடிகையும் ஒரு குரு ஆகிறாள் அப்படின்னு சொல்லி விதவிதமான குருக்கள். சில பேருக்கு வெளிநாட்டு போறதுக்கு என்ன யாரு வழிகாட்டுறாங்களோ அவங்க தான் குரு. அதுக்கு தனியாக ஒரு பாடசாலையே இருக்கு. எப்படி பல குருக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு கோயில் இருக்குங்க, ஆந்திராவில் இருக்கு ஒரு கோயில். என்ன அந்த கோயிலை சுற்றி வந்தால் விசா கிடைக்காதவங்களுக்கு விசா கிடைச்சிருமா. ஏன்னா சிறுக்கூர் அப்படின்னு சொல்லி அந்த ஊருடைய பேர். அந்த கோயில் உள்ள அந்த இருக்கிற சுவாமி வந்து பாலாஜி, வெங்கடேச பெருமாள் தான். அந்த பாலாஜி பேரையே வந்து விசா பாலாஜின்னு பேரை மாற்றிட்டாங்க. என்ன வெளிநாட்டுக்கு போய் வாழணுங்கிற ஆசைப்படுறவங்களுக்கு அந்த விசா பாலாஜி வழிகாட்டுகிறார்னு சொல்றதுனால ஆந்திராவில் இப்படிப்பட்ட கோவில். விதவிதமான குருக்களுங்க, குருக்களுக்கு பஞ்சமே கிடையாது. அப்படின்னா இவங்க எல்லாம் குருக்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. குரு என்ற ஒற்றை வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் தெரியுமா? குரு என்னங்க அர்த்தம்? ஒரு படம் கூட வந்துச்சு, குரு சிஷியன். ஜெயிலில் போய் ஒரு தலைவர், அவன் தான் இன்னொரு குரு, அவனுக்கு சிஷியன். ஜெயிலையும் ஒரு குரு, என்ன சிறைச்சாலையிலும் ஒரு குரு இருக்காரு. பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் குரு கிடையாது. குரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அந்தகார இருளை போக்குபவர், அந்தகாரமாக இருட்டை போக்குபவர். அப்படின்னா நமக்கு லைன்மேன் இருக்காங்களே, கரண்ட் போயிடுச்சுன்னா வர்றதுக்கு, அவங்க தாங்க நமக்கு குரு. அவங்க தானே இருட்டை இருந்து போக்குறாங்க. அப்ப கரண்ட் கொடுக்குறவங்கள தான் நம்ம குருன்னு சொல்லிக்கலாமா? இருட்டை போக்குபவர்கள் யா நேரடியான அர்த்தம் அப்படிதானே விளங்குது. அவங்க கரண்ட் கொடுத்தா கூட சில நேரத்தில் கரண்ட் போச்சுன்னா வராமல் இருக்கும்போது இன்னும் ஒரு சின்ன பெட்டி வீட்டில் இருக்கு பார்த்தீங்களா, அதுவா என்ன ஆன் ஆகி நமக்கு கரண்ட் கொடுக்குதுங்க. அப்போ இன்வெர்டரை கண்டுபிடிச்சிருக்கானே அவன் தானங்க நமக்கு குரு. இவங்க அரசு நிறுவனம் கொடுக்கலனாலும் இது தனியாக இயங்கி நமக்கு அந்த மின்சாரத்தை கொடுக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு குரு இல்லையா அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட குருக்கள் இருக்காங்களே. நேரடியாக இருட்டை போக்கும் குருக்கள், இவங்களா நமக்கு குருக்கள் கிடையாது. அந்தகார இருள் என்றால் எதை குறிக்கிறது என்றால் அஞ்ஞானம் என்ற இருளை போக்குபவர்கள் தான் குரு என்று சொல்லப்படுகிறார்கள். ஏன்னா அஞ்ஞானம் என்ற குரு, அஞ்ஞானம் என்ற இருள். அஞ்ஞானம் என்ற இருள்னா என்னங்க? அஞ்ஞானம் என்னையா அஞ்ஞானம்? நல்ல வசதியோட என்ன நல்ல வியாபாரம் பண்ணிக்கிட்டு நல்ல வஸ்திரம்லாம் அணிஞ்சிக்கிட்டு இந்த பாருங்க சட்டை என்ன வேஷ்டி, என்ன குறைச்சல், என்ன அஞ்ஞானம்? இதுதாங்க ஞானம். என்ன நமக்கு இவ்வளோ சம்பாத்தியம், கோடிக்கெல்லாம் மதிப்பு கிடையாது. இப்போ ஒரு காலத்தில் அவர் பெரிய லட்சாதிபதிம்பாங்க. என்ன அவர் பெரிய லட்சாதிபதியாம்பாங்க. காலம் ஓடிப்போச்சு. அவன் கோடீஸ்வரன் மாய, இப்போ அதுவும் ஓடிப்போச்சு. கோடிக்கும் வேற மேலே ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கா தேட வேண்டியிருக்கு. ஏன்னா கோடிக்கு அவ்வளோதான் மதிப்பு, அது ஒரு கோடியில் கிடக்கு. ஏன்னா கோடிக்கு மதிப்பே கிடையாது இப்பெல்லாம். அப்படி நம்ம என்ன விலைவாசி எல்லாமே ஏறி போச்சு, பணத்துக்கெல்லாம் அவ்வளோதான். என்ன ஒரு வீடு வாங்க போனால் முந்தையெல்லாம் ஒரு ஃப்ளாட் வாங்க போனால் 10 லட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் 25, 50, 60 அப்படின்னு ஆச்சு. இன்னைக்கு எந்த ஒரு ஃப்ளாட்டை வாங்க போனாலும், நகரத்தை விட்டு வெளியில் இருக்கிற ஃப்ளாட்டை வாங்க போனாலும் 1 கோடிக்கு கீழே கிடையாது. நல்ல அருமையான ஊர் நம்ம ஊர். ஏன்னா அவ்வளவு விலை உயர்ந்து கிடக்கிறது. என்ன அப்படி இருக்கும்போது இந்த பொருள்களை எல்லாம் சேர்ப்பதற்குண்டான வழியை காட்டுகிறார்களே, அவர்கள் தான் குருவா? கிடையாது. அப்படின்னா அந்தகார இருளை போக்குபவர்கள் என்றால் அஞ்ஞானம் என்றால் என்ன என்றால் இந்த உலக ஆசையே அஞ்ஞானம் என்று சொல்லுகிறார்கள். என்னையா அது? நல்ல அருமையான நிழல்ல என்ன நம்ம கோவிந்ததாஸ் சமாஜ நிறுவனர்கள் எப்படி ஒரு அருமையாக சொர்க்கம் மாதிரி பந்தல் எல்லாம் போட்டு என்ன நல்ல ஒரு விசிறியெல்லாம் வச்சு அந்த வெயில் தாக்கமே இல்லாத மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அவங்கள நல்லா பாராட்டணுங்க, நல்லா கைத்தட்டலாம். அவங்கள நல்லா ஜோராக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படிலாம் ஏன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா குரு சம்பந்தமான விஷயங்கள் கேட்கணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்ன அந்த அஞ்ஞானம் என்ற இருள் போக வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்னங்க அஞ்ஞானம்? என்னங்க அஞ்ஞானம்னா விஞ்ஞானத்துக்கும் அஞ்ஞானத்துக்கும் பெரிய இடைவெளி கிடையாது. இந்த விஞ்ஞானமே அஞ்ஞானம் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா நம்ம பாரத தேசம் இருக்குல்ல, நம்ம பாரத தேசத்தில் 4 விதமான புருஷார்த்தங்கள் என்று சொல்லப்படுகிறது. 4 விதமான நோக்கங்கள். இன்னைக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு உடனே கவுன்சிலர் ஆயிரணும், அது கூட கிடையாது. உடனே எம்எல்ஏ ஆயிரணும், அது கூட கிடையாது. உடனே மந்திரி ஆயிரணும். எப்படியாவது ஒரு ரூட்டில் போய் அந்த அந்த பதவியை அடைஞ்சிடணும். பார்த்தீங்களா?
அந்த பதவிக்காண்டி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு விதம். ஏன்னா எல்லாரும் தலைவராகிறோம் இன்னைக்கு, அப்படி ஒரு ஆசை, அது ஒரு விதம். ஏன்னா அதெல்லாம் வந்து அல்பமான பதவிகள்னு சொல்றாங்க. அப்ப பதவியிலேயே மிகப்பெரிய பதவி எதுப்பா? என்ன பதவிங்க? யாரோ சொல்றாங்கப்பா, காதல லேசா கேட்டு, வைகுண்டம் என்கிற பதவி அப்படின்னு சொல்றாங்க. பதவி தேய் அப்படின்னு சொல்லி நம்ம நடனகோபால நாயகி சுவாமின்னு பாடியிருக்காரு. பதவி தேய் பரந்தாமா, அந்த பார்த்தீங்களா எப்படி பரப்புறாங்க அவங்கள பத்தி. என்ன பதவி தேய், என்ன அந்த பதவி வேற பதவியா இருக்கு, இவங்க சொல்ற பதவி வேற பதவியா இருக்கு. அப்ப பதவி தேய் பரந்தாமான்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு அவரு? இந்த உலகம் என்கிற இந்த இருட்டுன்னு சொல்றாங்க. எப்படி? இந்த உலகம் என்கிற இருட்டு. ஒரு ரிஷி வந்து சொர்க்கத்துக்கு போய் நல்லா அனுபவிச்சுட்டு, என்ன அந்த புண்ணியம் எல்லாம் தீர்ந்த பிறகு தொபக்கடின்னு தள்ளி விட்டாங்களாம். ரம்பா, ஊர்வசி, மேனகை எல்லாரும் சேர்ந்து, அவ்வளோதான் உன்னுடைய சார்ஜ் முடிஞ்சிருச்சு, போ மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணிட்டு வான்னு போய் தள்ளிட்டாங்களாம். அவர் அப்படியே குப்புற அப்படியே கீழே வந்துட்டு இருந்தானா. இன்னொருத்தன் போயிட்டு இருந்தானா, நீ எங்க இருந்து வர்றேன்னு கேட்டாங்களா. நான் சொர்க்கத்திலேருந்து வர்றேன்னு சொன்னாராம். இப்போ எங்க போயிட்டு இருக்கேன்னு கேட்டாங்களா. நரகத்துக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னாராம் அந்த ரிஷி. என்னையா நரகத்துக்கு? சொர்க்கத்திலேருந்து எப்படியா நரகத்துக்கு போவேன்னா, அதாங்க பூமி அப்படின்றாராம். எப்படி இருக்கு பாருங்க. பூமியை வந்து அது ஒரு நரகம்னு பார்க்குறாரா. என்ன நரகம் கேட்டா பூ நரகம்னு சொல்றாரா. எப்படி? பூ நரகம். எப்படி பூ நரகம் எப்படி இருக்கும்? இது ஒரு நரகமாங்க. என்னங்க அநியாயமா இருக்கு. என்ன எவ்வளவு இன்பமா நம்ம சொற்பொழிவு கேட்டுக்கிட்டு இருக்கா, இதை போய் நரகம்னு சொல்லலாமா? அப்ப இந்த பூ நரகத்தை எப்படி சொர்க்கமாக மாற்றுவது? இந்த பூ நரகம்னா எப்பவுமே சுகம்னா நம்ம அனுபவிக்கிறது மட்டும் சுகம் கிடையாது. ஏன் இப்போ நம்ம சபரிபாபன் இருக்கார், தலைவர், இந்த சமாஜத்தோட தலைவர், என்ன சௌபாகியாஸ்ன்னு சொல்லி அருமையான ஒரு நிறுவனம் நடத்திக்கிட்டு வர்றாரு. ஃபுல்லாக என்ன குளிர் சாதன பதப்படுத்தப்பட்ட அறை. அங்கே உட்காந்துக்கிட்டு நிம்மதியாக வியாபாரம் பார்க்கலாம்ல. அவர் எங்க இந்த சமாஜத்துக்கு வந்து என்ன தலைவராகி என்ன எல்லாத்தையும் கட்டி இழுத்துக்கிட்டு வாங்க வாங்க வாங்கன்னு வீடு வீடாக போய் அழைப்பு வச்சு இங்கே ஒரு குருவுக்கு ஒரு சமாதி பீடம் கட்டணும், ஒரு நல்ல அருமையான மண்டபம் கட்டணும்னு சொல்லி இவ்வளவு வருஷம் பண்ணாத செயலை சங்கல்பமாக எடுத்துட்டு செய்கிறாரு. பார்த்தீங்களா? இதுதாங்க பூமி, சொர்க்க பூமி ஆகிறது. இங்கே தான் சொர்க்க பூமி ஆகிறது. என்ன எப்படி இருந்தது இந்த இடம்? குப்பையும் கூலமாக இருந்தது, நரகமாக இருந்தது. எவனை பற்றியாவது கவலைப்பட்டாங்களா? நம்ம வீட்டில் இருக்கிற குப்பை போனா சரி, அது எவனுக்கு போய் சேர்ந்தாது நமக்கு என்ன கவலை? எங்கள் வீடு சுத்தமாக இருந்தால் போதும்யா. தெரு நாறுனாலும் பரவாயில்ல, ஆறு நாறுனாலும் பரவாயில்ல, அப்படி தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அடியேன் பெரிய தத்துவ ஞானி, பெரிய புண்ணிய, பெரிய உத்தம் எல்லாம் சொல்லிக்கவே மாட்டேன். நான் எங்கள் வீட்டில் போடுற குப்பை கூட நதிக்கு தான் போய் சேருது. நானும் ஒரு பாவி தான், நான் புண்ணியன் கிடையாது. ஏன்னா சாக்கடை அல்றதுக்கு இறங்குறவன் மேல சாக்கடை பட்டு தான் ஆகும். அப்படின்னா உலகத்தோட அடியனும் ஒத்து தான் வாழ முடியும். என்ன இல்லாட்டியும் வாழ முடியாது. அப்படிதான் நிலைமை இருக்கு இன்னைக்கு. ஆனா இதுல இருந்து நம்ம வடிகட்டுறதுக்கு, நம்ம இந்த பூமியை உண்மையான சொர்க்கம் ஆக்குவதற்கு, புண்ணிய பூமியாக மீண்டும் அதை மீட்டெடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் எங்கே கிடைக்கிறது என்றால், நமக்கெல்லாம் குரு கடாட்சம் பரிபூரணமாக இருக்கும் போது கிடைக்கும். ஏன்னா அவங்க தான் சுத்திகரிப்பு ஆலைய வச்சுக்கிட்டு நம்மளை எல்லாம் ஆளை தேடிக்கிட்டு இருக்காங்க. எவன்டா சிக்குவான் எனக்கு, எப்படிடா இந்த பூமியை மாத்துறது, எப்படி இந்த அந்தகாரமாக இருக்கின்ற அஞ்ஞான இருளை போக்குவதற்கெல்லாம் தயாராக இருக்கின்ற நபர்களை ஒன்று சேர்ப்பது, கூட்டுவது, சத்சங்கத்தை அமைப்பது என்று காத்து கொண்டிருக்கிறார் அந்த கோவிந்ததாச சுவாமிகள். என அந்த வாய்ப்புகளை நாம் எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு அவருக்கு ஆளாக ஆக்க வேண்டும். அப்படி ஆனால் அவருடைய குரு கடாட்சம் நமக்கு பரிபூரணமாக கிட்டும். இப்போ இந்த குரு கடாட்சம் பரிபூரணம்னு சொல்றோமே, குரு கடாட்சம்னா குரு பார்வை. நம்ம ஜோசியத்தில் குரு திசை, சுக்கிர திசை, அப்புறம் சனி திசை, அப்புறம் அப்படி இப்படின்னு நிறைய இருக்கு, ராகு கேது இதெல்லாம் இருக்கு. அந்த கடாட்சமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த குரு பார்வை வேற, இந்த குரு பார்வை வேற.
அந்த குரு பார்வை இந்த பூமியிலே நாம் எல்லாம் நன்றாக வாழ்வதற்கு, நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகளில் இருந்து நாம் பரிகாரம் செய்து கொண்டு தீர்த்து வீட்டுக்குள்ளே நடக்க வேண்டிய சுபகாரியம் நடப்பதற்கு அது இதுன்னு நிறைய இருக்கு. அது ஜோசியம் சம்பந்தமானது, அது வேற. இது மோட்சம் சம்பந்தமான குரு கடாட்சம். நல்லா புரிஞ்சுக்கணும். வாழும் போதும் இன்பமாக வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை முடிந்த பிறகு நித்தியமாக இன்பம் பயக்கக்கூடிய வைகுண்டத்தை அடையக்கூடிய வாய்ப்பை நாம் எல்லாம் பெற வேண்டும் என்பதுதான் பரிபூரணம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். சமீபமாக கேள்விப்பட்டேன், அடியனுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் சொன்னார், அவங்க குழந்தைங்களுக்கு என்ன பள்ளிக்கூடத்துக்கு உண்டான அந்த பணம் செலுத்த முடியலையாம், ஃபீஸ் கட்ட முடியலையாம், ரொம்ப டைட் ஆயிருச்சான், ரொம்ப கஷ்டமாயிருச்சான், வியாபாரத்தில் கொஞ்சம் சுணக்கம், வர வேண்டிய இடத்துலேருந்து பணம் வரல அப்படின்னு சொல்லி 2 பிள்ளைங்க, அவளுக்கு பெண் பிள்ளைங்க. இன்னைக்கு என்ன நம்ம கட்டணம்னா கட்டணங்கள்லாம் சும்மாவாக இருக்குது. ஒரு பிள்ளையை படிக்க வேண்டும் வைக்கணும்னா ஒரு காலத்துலலாம் 10,000 அப்படி, அது அவ்வளோதான் செலவாகும், அதுக்கு மேலே செலவாகுது. நோட்டு புஸ்தகம் எல்லாம் வாங்கினா கூட அவ்வளோதான் செலவாகும். இன்றைக்கி 1 லட்சம் 2 லட்சம்னு அப்படியே போட்டி போட்டுக்கொண்டு என்ன இந்த பாடசாலைகள்லாம் பெருக்கி விட்டன. என்ன அப்படி இருக்கும்போது அவ்வளோ தொகை கட்டணும்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாராம். ஒருத்தர் சொன்னாரா, டேய் நம்ம நடனகோபால நாயகி சுவாமிகள் இருக்கிற அங்கே பிருந்தாவனத்துக்கு போ, அவருக்கு ஒரு பூ வச்சுக்கிட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு வேண்டிக்கிட்டு வா, நடந்துடும் அப்படின்னாரா. சரிதான் பார்ப்போமே, முயற்சி பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அவர் அப்படியே வந்து என்ன விளக்கேற்றிட்டு பூ சாத்திட்டு சாமியை கும்பிட்டு வளம் வந்துட்டு போயிட்டு இருந்தாராம். ஒரு 4 கிழமை போச்சான். எங்கேயோ வர வேண்டிய பணம் வராமல் இருந்தது, திடீர்னு அப்படியே ரிலீஸ் ஆகி வந்துருச்சான் கையில். உடனே போய் ஃபீஸ் கட்டிட்டாராம். உடனே அந்த நபர்கிட்ட பார்த்து சொன்னேன், நீ சொன்னது நடந்துருச்சியா? ஃபீஸ் கட்ட முடியாமல் திணறிக்கிட்டு இருந்தேன், நம்ம குருக்கிட்ட போய் சாமிகிட்ட போய் வேண்டிக்கிட்டே நடந்துருச்சியா அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே அவருக்கு பெரும் மகிழ்ச்சி. அப்போ இது என்ன கடாட்சம் அப்படின்னா, இது சாதாரண குரு கடாட்சம். என்ன வித்தியாசம்? நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அடியன் ஞாபகம் இன்னும் இருக்குங்க, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரணும்னா வர்ற வழியில் ஒரு பிஸ்கோத்து வாங்கி கொடுக்கணும். அதான் அடியனுடைய கண்டிஷன். அது என்ன கடைன்னு கூட சொல்லிடுவேன். அந்த மஹால் 2 முக்கில் ஒரு கடை இருக்கும். என்ன அந்த கடையில் இருக்கிற அந்த குவடையில் இருக்கிற ஒரு பிஸ்கட்டை சாப்பிட்டா தான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன் அப்படின்னு கண்டிஷன். எப்படி ஒப்பந்தம், வெளிநாட்டுக்காரங்க எப்படி ஒப்பந்தம் போகிறாங்க அந்த மாதிரி ஒப்பந்தம். வீட்டுக்குள்ளேயே போகிறது அம்மாட்ட, அம்மா சரிடா வாடான்னு சொல்லிட்டு அந்த கடையில் பிஸ்கெட்டை வாங்கிட்டு அப்புறம்தான் வீட்டுக்கு திரும்புறது. ஒவ்வொரு வீட்டுக்கு வரும்போது ஒவ்வொரு படியாக ஏறி இறங்கி நேராக கூட வரமாட்டேன், அந்த அளவுக்கு குசும்பு. என்ன அந்த மாதிரி அந்த ஒரு பிஸ்கெட் இருக்குல்ல, அது அம்மா காட்டுன கடாட்சம். எங்கள் அம்மா அப்போ தானே பள்ளிக்கூடத்துக்கு போவேன், அதனால் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொல்லியதுனால கடாட்சம். இப்போ எனக்கு என்ன, பிஸ்கெட்டு கொடுத்தது அம்மாவுடைய அருள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மாவுடைய எண்ணம் என்ன, நான் பள்ளிக்கு போய் படிக்கணுங்கிறது தான். அப்போ நடனகோபால நாயகி சுவாமிகள் இந்த நண்பர் ஃபீஸ் கட்டுறதுக்கு உண்டான வேண்டுதலை வச்சாரு, நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. அப்போ இவர் ஃபீஸ் கட்டணுங்கிறதா நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய எண்ணம். புரியுதா? இவர் ஃபீஸ் கட்டணுங்கிறது கடாட்சம் தான். இந்த குரு கடாட்சம் பரிபூரணமாக எப்போது ஆகும் என்றால், இந்த உலக வாழ்க்கை ஒரு அல்ப சந்தோஷமான வாழ்க்கை, இந்த மாயை என்ற இருட்டுடா, இதுல உனக்கு சந்தோஷம் கொடுத்து மறுபடியும் என்ன நீ வேண்டிக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பார்க்கும்போது எப்போதாவது ஒரு தடவை எனக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த குரு பீடம் இருக்குல்ல, இந்த குரு கோவிந்ததாச சுவாமிகள் எனது நண்பர், எனது சிஷ்யன், என்ன அவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு ஒரு குரு பீடம் அமைச்சு ஒரு கோயிலை கட்டி மேடை அமைச்சு இந்த மாதிரி விஜய் பாபு சொற்பொழிவாற்ற கூப்பிடுவாங்க. அந்த சொற்பொழிவை கேட்கும் போது இந்த மோட்சத்தை பற்றிய விஷயம் காதுல ஏறுவாதீங்களா, அதுதான் பரிபூரணம். குரு கடாட்சம் பரிபூரணம், இதுதான் பரிபூரணம். குரு கடாட்சம் கிடைக்கலாம், ஆனா அது எப்ப பரிபூரணம் ஆகுதுங்கிறது தான் விஷயமே. அதுக்காண்டி தான் கோவிந்ததாச சுவாமிகள் காத்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஏன்னா சாமியுடைய கடாட்சம் கிடைக்கணும்னு அவங்க தவறுந்திருக்காங்க. என்ன அப்போ அவங்க தவம் பண்ணி முடிச்சுட்டாங்க, சாமியுடைய கடாட்சம் கிடைச்சிருச்சு, அவங்கெல்லாம் மோட்சம் போயிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தா, அந்த சாமிகிட்ட சேர்றதுக்குண்டான வழியை காட்டி யாருடா வருவாங்கன்னு தவம் இருக்கிறார். இப்போ சாமி கிடைக்கிறதுக்குண்டான தவம் முடிஞ்சு போச்சு, சாமியை போய் சேர்றதுக்குண்டான ஆள் சேர்க்கிற தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம கோவிந்ததாச சுவாமிகள். ஆள் நம்ம சேரணும்,
அவருக்காக, சுவாமியை அடைவதற்காக, பகவானை அடைவதற்காக. நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் என்னங்க ஆசைப்படுறோம்? ஜெயம். ஜெயம் அப்படின்னா வெற்றி. இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? ஆங்கிலத்தில் சக்சஸ். ஓகே, சக்சஸ். இன்னொரு வார்த்தை இருக்கு, விக்டரி. அந்த வெற்றி தான் விக்டரி. தமிழ் உலகம் பூரா இருக்கு என்ன, இந்த வெற்றி தான் விக்டரி அப்படின்னு சொல்றான். எப்படி இருக்கு பாத்தீங்களா? விக்டோரியா அப்படின்னு சொன்னா தமிழ் அப்படின்னு அர்த்தம், விக்டரி. இன்னொரு வார்த்தை இருக்கே தமிழ்ல. சரி, வெற்றினே வச்சுக்குவோம். வெற்றி ஆங்கிலத்தில் என்னங்க? வின்னு சொல்லுவாங்களா? விக்டரிக்கு வின். வின் 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 சிச்சுவேஷன். நானும் ஜெயிக்கணும், நீங்களும் ஜெயிக்கணும், அப்படிதானே? அதான் வின் வின் சிச்சுவேஷன் சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது என்னங்க இந்த வெற்றி, வின்னு, ஜெயம், இந்த 3 வார்த்தைக்கு உண்டான ஒற்றுமை என்ன, இதனுடைய அர்த்தம் என்னங்கிறது பார்ப்போமா? வெற்றி என்ன என்னங்க அர்த்தம்? வெற்றி என்ன? வெற்றி அப்படின்னு சொன்னாலே வெத்துன்னு அர்த்தம். என்னடா வெற்றி என்ன? வெத்துன்னு அர்த்தம். வெற்றிடம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெற்றிடம்னா என்ன? ஒண்ணுமே இல்லாத இடம், பூஜ்யம்னு சொல்றாரு. என்ன வெற்றினா? ஒண்ணுமே இல்லாத காலி இடம், அது வெற்றி. அப்ப ஜெயம் என்ன அர்த்தம்? ஜா என்றால் பிறப்புன்னு அர்த்தம், ஜனனம்னு அர்த்தம். ஜனன மரணத்துக்கு இடையில தான் நம்ம விளையாட்டு எல்லாமே. அப்ப ஜனன 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 மறுபடியும் மறுபடியும் பிறக்கிறது, அது ஜா. எம் என்ன தெரியுமா அர்த்தம்? எம் என்ன? நிறுத்துறதுன்னு அர்த்தம். யமஹா அப்படின்னு சொல்லுவாங்க. யமன் என்ன அர்த்தம்? யமன் என்ன? எதை நிறுத்துறா? யமன் யம தர்மராஜா. யம தர்மராஜா நல்ல கடவுளுங்க, அவரை திட்டக்கூடாது. என்ன அருமையான கடவுள். அவர் இல்லைன்னா உலகத்தில் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு ஜன நெருக்கடி ஆகும் பார்த்தீங்களா? அப்பப்போ காலி பண்ண வச்சுக்கிட்டே இருக்காரு. அதனால அவரும் நல்ல ஒரு ராஜா, யம தர்மராஜா. தர்மத்தை நிலைநாட்டுபவர். எம் என்ன? நிறுத்துறவர். தர்மத்தை நிலை நிறுத்துபவர்ங்கிறதுனாலே எம்ங்கிற வார்த்தைக்கு நிறுத்தம் அப்படின்னு அர்த்தம். யம, நியம, ஆசன, என்ன அப்புறம் பிரத்யாகார, தியான, தாரண, சமாதின்னு சொல்லி அஷ்டாங்க யோகத்தில் சொல்லுவாங்க. எப்படி அஷ்டாங்க யோகத்தில் எதுன்னா நிறுத்துறது யம. நியம. யம என்ன? செய்யக்கூடாதவைகளை செய்யக்கூடாது. யம நிறுத்துறது. நிறுத்தணும் அப்படின்னா எதை நிறுத்துறது அப்படின்னா ஜன்மாவை யம நிறுத்துனா அது ஜயம்னு ஆயிறது. வெற்றி என்ன அர்த்தம்? வெற்றிடம், காலி பண்றது. என்ன இடத்த காலி பண்றது வெற்றிடம். ஜெயம் என்ன? ஜென்மாவை நிறுத்தினா இடத்த காலி பண்ணிடுவோம், ஜெயம். தமிழ்லையும் சம்ஸ்கிருதத்திலையும் ஒரே வார்த்தை ஜெயம், வெற்றி. தமிழ்ல ஜெயம் சம்ஸ்கிருதத்தில் ரெண்டுலையுமே அர்த்தம் ஒன்னாத்தான் இருக்கு. இப்போ இந்த ரெண்டும் போயிருச்சு, விண்ணுன்னு சொல்றாங்க. என்னடா விண்ணு? விண்ணு சாமி எங்கப்பா இருக்காரு? சாமி எங்க இருக்காரு? விண்ணில் இருக்காருங்க. அந்த விண்ணை அடைவதற்காகத்தான், அந்த விண்ணுலகான அந்த பெருவீடை அடைவதற்காகத்தான் அனைத்து மக்களும் போராட வேண்டும் என்ற அந்த அர்த்தத்தோட அவங்க விண் விண்ணுன்னு சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம்? ஒரு இடத்துல போய் ஏதாவது ஒரு நம்ம உறுப்பினராக சேரணும், இல்லை ஒரு மாணவனை போய் ஒரு பள்ளியில் போய் ஒரு கல்லூரியில் போய் சேர்க்கணும்னா என்ன படிவம் வாங்குவோம்? விண்ணப்ப படிவம். விண்ணப்பம் செய்வார்னு சொல்லி நம்ம கோயில் இருக்குல்ல, விண்ணப்பம் செய்வார்னு சொல்லுவாங்க. விண்ணப்பம் செய்வார்னா வேண்டுதல் செய்பவர்கள் அர்த்தம். முக்கியமாக பெருமாள் கோயிலில் விண்ணப்பம் செய்வார்னு ஒரு கோஷ்டினருக்கு பேரே இருக்கு. அவங்க நல்ல இந்த சிஞ்சா இருக்குல்ல, அந்த அந்த தாளத்தை வச்சுக்கிட்டு நல்ல தட்டி தட்டி அரையர் சேவை பண்ணுவாங்க. அரையர் சேவை பண்ணும்போது அந்த பகவானிடம் அவர் சொல்கின்ற சொற்கள் அனைத்தும் என்ன நிதர்சனமாக நடக்கக்கூடிய வகையிலே அமையுமாம். அவர்களைத்தான் விண்ணப்பம் செய்வார் என்று பொருந்துகிறது அந்த சொல். அப்ப விண்ணப்பம்னா என்னன்னா, பகவானிடம் நான் பேசினால் அதுதான் விண்ணப்பம், அதுதான் விண்ணப்ப படிவம். நம்ம இந்த உலகத்தில் போடுற விண்ணப்பம் எல்லாமே அந்த வார்த்தையை தொட்டு வருகின்ற வார்த்தை தான். அப்படின்னா ஜெயம், வெற்றி, வின், இது எல்லாமே எதை குறிக்கிறது என்றால் மோட்சத்தை தான் குறிக்கிறது. மோட்சத்தை தான் குறிக்கிறது. எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ நான் அடியேன் இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே இந்த பாரத தேசத்தை ஏன் போற்றினார்கள் என்ற காரணத்தின் அடிப்படையிலே தான் பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த பாரதம் போற்றப்பட்டதற்கு காரணமே இந்த பாரத தேசத்திலிருந்து எந்த தேசத்துக்கும்
போருக்கோ இல்ல மற்ற தேசத்தின் உள்ள பொருளுக்கு ஆசைப்பட்டோ அபகரிப்பதற்கோ இந்த அரசர்கள் என்றுமே போனதில்லை. இதுதான் இந்த தேசத்துடைய மதிப்பு. அப்படின்னா போதும் போதும் என்ற திருப்தியோடு வாழ்கிற தேசம் இந்த பாரத தேசம். என்ன, நமக்கு இருக்கிறது போதும்பா, நமக்கு இதுக்கு மேல தேவையில்லை. நம்ம வேணா இன்னொருத்தர் கொடுப்போம், நம்ம வேணா அன்னதானம் வழங்குவோம், 4 பேர் கொடுப்போம், 4 பேர் சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு அந்த பரிபூரணமான அருளோடு இருக்கின்ற நம் பொருள் இருந்தாலும் அந்த பொருளும் மற்றவர்களுக்கு உபயோகப்படும்படி இருக்க வேண்டும் என்ற அந்த ஆசையோடு, தர்ம சிந்தனையோடு, தான சிந்தனையோடு வாழ்கிற தேசம் இந்த பாரத தேசம். அப்படி இருக்கும்போது யாரையுமே யாருடைய காசையும் பொருளையும் அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வரவே இல்லை. இதை பார்த்துத்தான் மற்றவர்கள் வியந்திருக்கிறார்கள். அப்படி நம்முடைய பாரத தேசத்தை வேலைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சூறையாடலாம். என்ன, நம்ம கிட்ட கை கட்டி முதல்ல போர் செஞ்சு பார்த்தான், தோத்து போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஒரு காலம் பார்த்து நாம எல்லாம் அமர இருக்கிற வேளையில, நம்ம எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிற வேளையில, அப்படி இருக்கும்போது காரணம் பார்த்து காரியம் பார்த்து வேலை பார்த்து வேலை கேட்டா வேலையை காமிச்சிட்டான் ஒருத்தன். அது நடந்தது ஒரு காலம். அப்புறம் வியாபாரம் பண்றேன் உன்னோட கூட்டு சேர்ந்து ஒருத்தன் வந்தான். அவன் என்ன பண்ணிட்டான், நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தந்திரமா நம்ம ஞானத்தை எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? நம்ம ஞானத்தை எல்லாம், நம்ம குருகுலங்களை எல்லாம் அவன் அமர்த்திட்டு அவன் குருகுலத்தை கொண்டு வந்துட்டான். அந்த குருகுலம் தான் இன்னைக்கு கரிகுலம் என்று போற்றப்படுகிறது. கரிகுலம் என்னன்னு தெரியுமா? கிடையாது. கரிகுலம்னா குருகுலம் தான் கரிகுலம். இன்னைக்கு நம்ம கத்துக்கிற பாடம் எல்லாமே கரிகுல பாடம் தான். நம்ம குருகுலத்தை கூட சரியா உச்சரிக்க தெரியலையோ அவனுக்கு. என்ன, நம்ம ஊர்ல இருந்த தீட்சிதர்கள் இருந்தாங்க. தீட்சிதர்கள்னா யாரு? அந்த குரு கடாட்சம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த கடாட்சம் தீட்சை என்று சொல்லப்படுகிறது. அந்த தீட்சையை வழங்குபவர்கள் தான் தீட்சிதர்கள் என்று போற்றப்படுகிறார்கள். இந்த தீட்சிதர்களை எல்லாம் என்ன பண்ணிட்டான்? டீச்சர்கள் ஆக்கிட்டான். எப்படி நடந்திருக்கு பார்த்தீங்களா? குரு கடாட்சம் பரிபூரணம். எப்படி நமக்கு பரிபூரணமாக வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க என்ன குருக்கள். என்ன, அந்த கரிகுலம் ஆயிருச்சு, குருகுலங்கள் எல்லாம் கரிகுலம் ஆயிருச்சு, தீட்சிதர்கள்லாம் டீச்சர்கள் ஆக்கிட்டாங்க. சொல்லித்தர பாடம் எல்லாம் என்ன, ரெயின் கோ அவே யூ கம் another day. இங்க காஞ்சுக்கிட்டு இருக்கு பூமி, ஏன்டா இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்குன்னு கேட்கிறோமா? கேட்கிறதே இல்லையே. நம்ம சம்பந்தம் இல்லாம இந்த தேசத்துக்கும் இந்த காலத்துக்கும் இந்த நம்முடைய கலாச்சாரத்துக்கும் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் சரின்னு காதுல போட்டு மனசுல போட்டு, எப்படி இந்த வீத்தாப்புல இருக்க வளர்ந்துருக்கே, என்ன மரம் வளர்ந்துருக்கு? சீம கருவேல மரம் போல எத்தனைங்க மனசுல வளர்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும். தேவையில்லாத விஷயங்களை எத்தனை மனசுல போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். இன்னைக்கு பிறந்த நாள்னா ஒரு காலத்துல அது வாட்டுக்கு அவங்க வீட்டில் பிறந்த நாள் அந்த பையன் போய் கோயிலுக்கு போய் என்ன பழம் தேங்காய் பழம் கொண்டு போயிட்டு சாமிகிட்ட நீட்டிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு, என்ன கோத்திரம் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு அவன் வாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தான். அவனை கொண்டு போய் அவன் பர்த்டே பார்ட்டி கூப்பிடுறான். என்ன, 6, 5, 2 வயசுலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பர்த்டே பார்ட்டிக்கு சிநேகிதன் கூப்பிட்டான்டா போ அப்படின்னு கூட்டமாக சேர்ந்து கேக் கட் பண்ணி, ஆஹா ஒரு அந்த வெளிச்சத்தை அப்படியே அணைக்கிறது. இங்கே அணைகிற வெளிச்சத்தை அணைகிற விளக்குலேருந்து வெளிச்சத்துக்கு வாடான்னு சொன்னால் இவன் எரிகிற விளக்க போய் அணைச்சிக்கிட்டு இருக்கான். அங்கே போய் என்ன, அங்கே ஊதி அணைச்சி அதை ஆராவரம் பண்ணி பலூன்லாம் ஊதி கொண்டாடி அப்பா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி. அப்படி பார்ட்டி கொண்டாடப்பட்ட விஷயங்களில் எவ்வளவு தெரியுமா நாட்டம் இன்னைக்கு. அந்த பையனுக்கு பர்த்டே கொண்டாடலன்னா அவன் அப்படியே செத்துருவான் போல, அந்த அளவுக்கு வருத்தம் அவனுக்கு. இவன் பார்ட்டிக்கு போனேன், அவன் பார்ட்டிக்கு போனேன், எங்கள் வீட்டுக்கு எப்போ பார்ட்டி கொடுக்க போற? அப்படி பார்ட்டி கொடுத்தாதான் பிறந்த நாள்னு மாற்றிருக்காங்களா பார்த்தீங்களா? இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொன்னாதான் நமக்கு பிறந்த நாள். நட்சத்திரம் மறந்துருச்சு, மாதம் மறந்துருச்சு, குருவை மறந்துட்டோம், சாமியை மறந்துட்டோம். அந்த கேக்கு தான் நம்ம வெட்டணும். ஆனால் நம்ம சக்கரை பொங்கல் கொடுத்தா வாங்குறாங்களா? இல்லையே. அப்போ நமக்கு எங்கே போச்சு புத்தி? குரு கடாட்சம் எங்கே எப்படி இருக்கணும், எப்படி வைக்கணும்னு நமக்கு தெரியணும்ல. அதனால இந்த குரு கடாட்சம் பரிபூரணம்ங்கிறது என்னன்னா, நம்ம எது தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். எது தேவையில்லையோ அது வேணாம்னு ஒதுக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வர வேண்டும்.
ஏன்னா எது தேவையோ, எது நமக்கு நல்லது, எது நமக்கு கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கெட்டது எதுன்னு தெரிஞ்சு ஒதுக்கக்கூடிய மனப்பாங்கு வர வேண்டும் என்றால் அந்த குரு கடாட்சம் அப்போதுதான் பரிபூரணமாகிறது என்பது செய்தி. நம்ம பாரத தேசத்தில் குரு கடாட்சம் என்பது 1 2 கிடையாது. இன்னைக்கு இந்த அழகர் கோயில் ரஸ்தாவை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அநேகமான குரு சமாதிகள் இருக்கின்றன. என்ன திருவரசுன்னு சொல்லுவாங்க, பிருந்தாவனம்னு சொல்லுவாங்க. அநேகமான பல மகான்கள் இங்கே சமாதி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படி நடக்கணும்? இந்த தெரு எப்படி அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. தோற்றம் இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி திவ்ய தேசங்கள் இருக்கின்றன. இன்னைக்கு இந்த தெரு பார்த்தீங்கன்னா இது கிழக்கு பார்த்து குரு அமைஞ்சிருக்காரு. கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நரசிம்மர் கோயில் ஆனமலை நின்றுட்டு இருக்கு. ஆனமலையை தாண்டி இருக்கிற கோயில் திருமோகூர் என்ற திவ்ய தேசம். அவ்வளோ அருமையான திவ்ய தேசம் திருமோகூர். அந்த திருமோகூர் திவ்ய தேசத்துக்கு உண்டான பெருமாள் பேரே என்ன? வழிகாட்டி பெருமாள். என்ன வழிகாட்டி? எதற்கு வழிகாட்டி? மோட்சத்துக்குண்டான வழிகாட்டி பெருமாள். ஆப்தனுங்கிறது அவருடைய பேர். என்ன? வழிகாட்டி பெருமாள் ஆப்தன். அவருடைய பேரே ஆப்தன். எதுக்கு ஆப்தனா? நண்பன். எவருக்கு நண்பன்? மோட்சம் அடைவதற்கு விரும்புபவர்களுக்கெல்லாம் நண்பனுக்கு நண்பனாக இருக்கின்றான் அந்த ஆப்தன் என்ற திருமோகூர் காளமேக பெருமாள். அவர் அங்கே நின்றுட்டு இருக்காரு கிழக்கு பக்கத்தில். வடக்கு பக்கத்தில் யார் நின்றுட்டு இருக்காரு? வடக்கு பக்கத்தில் அருமையான அழகர் நின்றுட்டு இருக்காரு. அவர் யாருக்கு தெரியுமா நின்றுட்டு இருக்காரு? யமதர்மராஜா வேண்டி தவம் இருந்து யமதர்மராஜா பார்க்கறதுக்கே பயமா இருப்பாராம். அவரை பார்த்தாலே அப்படியே கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன, அவருடைய வாகனத்தை பார்த்தீங்கன்னா எருமை வாகனத்தில் வந்தாலே அவனுக்கு கை கால்லாம் நடுங்குமா. என்ன, அந்த அளவுக்கு பயமா அவரை பார்க்கறதுக்கே அகோரமா இருப்பாராம். அப்படிப்பட்ட தோற்றம் இருக்கிற அந்த யமதர்மராஜா தவம் இருந்த ஸ்தலம் அந்த அழகர் மலை, திருமாலிருஞ்சோலை என்ற அழகர் மலை. அங்க தவம் இருந்து அந்த தவத்தின் பலனாக சாட்சாத் பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் அங்கே தோற்றம் அளித்தானாம். அவனுடைய தோற்றத்தை பார்த்தவுடன் ஆஹா, பேரழகாக விளங்குகிறானே இவன் பெம்பெருமான், என்னுடைய தவத்தை மெச்சி என் முன்னே வந்து நின்றானே என்று சொல்லி பெருமகிழ்ச்சி அடைந்து அந்த யமதர்மராஜா வேண்டிக் கொண்டதின் என்ற காரணமாக இன்றும் அழகாக இருக்கின்ற அழகுக்கெல்லாம் அழகனாக விளங்கிக் கொண்டிருக்கின்றான் அந்த அழகன் சுந்தரராஜ பெருமாள். அங்க வடக்கில் நின்று இருக்காரு. அப்ப இங்க தெற்கு பக்கம் யார் இருக்காரு? அங்க ஒரு கூடல் மாநகரம் என்று நம்மளுடைய மாநகரத்துடைய பேரு. நம்மளுடைய மாநகரத்துடைய பேரு மதுரை. மதுரை என்பது ஒரு மாநகரத்துடைய பேரா இருந்தாலுமே இந்த மதுரை என்பது இந்த ஊரினுடைய பெயர் கிடையாது. ஒரு காலத்துல மதுரைன்னு சொன்னாலே ராமநாதபுரத்திலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் இருக்கிற எல்லா தேசத்துக்கும் மதுரை என்று தான் பெயர் இருந்திருக்கிறதாம் ஒரு காலத்துல. மதுரைனா ஒரு ஸ்டேட்டுடைய பெயர் போல இந்த பாண்டிய தேசத்துக்கே மதுரை தேசம் என்று ஒரு காலத்திலே விளங்கி கொண்டிருக்கிறதாம். அப்ப இந்த மாநகரத்தினுடைய பெயர் கூடல் மாநகரம் என்று பெயர். அந்த கூடல் மாநகரத்திலே பெரியாழ்வார் வந்து பல்லாண்டு பாடினதினாலே இங்கே பல்லாண்டு தேசமாக விளங்குகின்ற அந்த திவ்ய தேசம் தான் மதுரையில் இருக்கின்ற கூடல் அழகர் பெருமாள் கோவில் என்று விளங்குகின்ற இந்த திவ்ய தேசம். இப்படி இவ்வளவு திவ்ய தேசங்களுக்கு நடுவுலே இந்த ரஸ்தா அமைந்திருக்கின்றதுனாலே ஒவ்வொரு வருடமும் என்ன சுதபஸ் என்ற முனிவர் என்ன நூபுர கங்கை ஸ்தலத்திலே துர்வாச முனிவரின் சாபத்தினாலே மண்டூகம் என்றால் தவளையாக இந்த கிருதுமாலா நதி என்ற வைகை நதிக்கரையிலே கிடந்து அவனுக்கு அந்த மண்டூகமாக இருக்கின்ற அந்த தவளைக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும், சாப விமோக்ஷணம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அழகர் மலையிலிருந்து இறங்கி இவ்வளவு தூரம் 30 கிலோமீட்டர் தொலைவு வருகிறார் நம்முடைய கள்ளழகர். என்ன, அப்படி வருகின்ற இந்த மோட்சம் அளிப்பதற்காக இறங்கி வருகின்ற கள்ளழகர் வருகின்ற இந்த ரஸ்தாவிலே நாம் எல்லாம் நற்கதி அடைந்தால், இங்கே நாம் எல்லாம் ஜீவசமாதி அடைந்தால் நமக்கும் மோட்சம் கிட்டும் என்ற அந்த காரணத்தை ஒட்டித்தான் இந்த கோவிந்ததாச சமாதியும் அமைந்திருக்கிறது, இந்த ஆதிஷ்டானமும் அமைந்திருக்கின்றது என்பதை நாம் இந்த வேளையிலே புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் குரு கடாட்சம் பரிபூரணம். எப்படிப்பா பிளான் பண்ணி நம்ம ஊருக்கு போவோம்? எப்படி? ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஃப்ளைட் டிக்கெட்,
அங்கே போய் அங்கே சுற்றுறதுக்கு உண்டான எல்லா டிக்கெட்டும், எந்த ஏஜென்ட்டு, எங்கே போகிறோம், எந்த இடத்துக்கு போகிறோம், எந்த நாளைக்கு போகிறோம், எந்த நாளைக்கு திரும்பி வர்றோம், அப்படி எல்லாமே பிளான் பண்ணி நம்ம பல சுற்றுலா தலங்களுக்கு போகிறோம். பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணி வைகுண்டத்துக்கு போகிறாங்க. எப்படி, எங்கே போய் இருந்தால் நமக்கு மோட்சம் கிடைக்கும், எங்கே போய் இருந்தால் சுவாமியுடைய கடாட்சம் கிடைக்கும், இவ்வளவு பிளான் பண்ணி இவங்க பண்ணுறதுக்கு உண்டான காரணம் என்னென்னா, இவங்க அடுத்து நம்மளை கூட்டி போகணுங்கிற காரணத்துக்காக தான் பண்ணி வச்சுருக்காங்க. உலகத்திலேயே மிக சிறிய தேசம், அதிக அளவிலான ஜனத்தொகை மிக்க தேசம் எது தெரியலையா? என்ன பூகோளம் கேட்டுக்கிட்டு இருக்கானா? கிடையாது. ஏங்க நம்ம ஊரை பத்தி நம்ம ஏங்க தெரிஞ்சுக்கிறது இல்ல? நான் முதல்ல என்ன சொன்னேன், உலகத்திலேயே மிக சிறிய தேசம் சொன்னேன். அதை பொருட்படுத்தல நீங்க. உலகத்திலேயே அளவிலே மிக மிக சிறிய தேசம், ஆனால் ஜனத்தொகையிலே அதிகப்படியாக இருக்கின்ற தேசம் நம்முடைய பாரத தேசம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாரத தேசம். கை தட்டுங்க சாமி. கொஞ்சம் தூங்குறவங்க எந்திரிப்பாங்கல்ல. என்ன காரணம்னா, யாராவது இந்த இப்போ நல்லா அழகாக பாடினார், மீனாட்சி அம்மனை பற்றியெல்லாம் பாடினார். இவர் நல்லா பாடுறீங்க சாமி, எப்படி சாமி அப்படின்னு இவரை புகழ்ந்தா, நானா பாடுறேன் அப்படின்னு ஒருத்தர புகழ்ந்தா அந்த புகழ்ச்சியை அவங்க ஏற்றுக்க முடியாது. உண்மையிலேயே அது புகழுக்குண்டான ஆளா நம்ம அப்படின்னு யோசிச்சு பழக்கப்பட்டோமே. நம்ம உண்மையிலேயே அந்த புகழுக்குண்டான நாடுங்க நம்ம பாரத தேசம்னா, அப்படியே நம்ம ஆசா அப்படியே இப்படி பார்க்குறோம். உண்மையிலேயே இந்த நாடு அவ்வளோ பெரிய பெருமையான நாடா? ஏன்னா இந்த நாட்டினுடைய பெருமையை பற்றி நம்ம பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த நாட்டினுடைய பெருமையை பற்றி பேசி ரொம்ப வருஷங்கள் ஆகி போச்சுங்க. கடந்த ஒரு 70-80 ஆண்டுகளாக நாட்டின் பெருமையை பற்றி பேசுறதே கிடையாது. நாட்டை இவன் கொள்ளை அடிச்சா, இவன் நம்மளை அடிச்சா, இவன் கத்திய நிட்டினா, இவன் என்ன பண்ணா, என்ன நமக்கு ஒன்றுமே தெரியாது. ABCDலேருந்து எல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு தான் இன்னைக்கு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு எதுவுமே தெரியாது பாருங்க. நமக்கு தேங்காய் சட்னி பண்ண தெரியாது, தக்காளி பொங்கல் பண்ண தெரியாது, என்ன ஒரு உப்புமா பண்ண தெரியாது, எதுவுமே புளியோதரை பண்ண தெரியாது, எதுவுமே பண்ண தெரியாது. எல்லாம் தொழில் அவன் தான். இன்னைக்கு ஃபாரின்லேருந்து வர்றாங்க மக்கள், நண்பர்கள் வர்றாங்க, என்ன தெரியுமா பண்ணுறாங்க, லேப்டாப்பில் படித்து லேப்டாப்பில் வளர்ந்து என்ன பெரிய ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குற கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற மக்கள் இங்கே வந்தால் கூட, நம்ம அரசம்பரம் பக்கத்தில் இந்த சின்ன ஒரு ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே புளியோதரை போய் சாப்பிடா அப்படின்றான். எப்படி அங்கே போய் புளியோதரை சாப்பிடணும்? என்ன அது ஒரு கடையில் சாப்பிட மாட்டேங்கிறான். அங்கே இருக்கிற சின்ன சின்ன கடைகள் ஒரு 10 கடை இருக்கும். 10 கடையிலையும் போய் சாப்பிட்டு, எந்த புளியோதரை எங்கே நல்லா இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுறான் புளியோதரையை. அடா, நீ ஆராய்ச்சி பண்றதுக்கு வேற விஷயமே கிடைக்கலையா மதுரையில்? அப்படி நாக்கு சுவைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோமே. நமக்கு என்னங்க சக்தி இருக்கு? நம்முடைய சக்தி எல்லாம் எதன் அளவு தெரியுமா? நம்முடைய சக்தி, நம்முடைய ஆசை, நம்முடைய பேராசை, இது எல்லாம் எதன் அளவில் இருக்கிறது தெரியுமா? இது எல்லாமே உடல் அளவில் தான் இருக்கிறது. இந்த உடலை மீறி நாம எதுவும் செய்ய முடியுமா? அங்க வாங்க, SKR ரமேஷ் ஐயா வர்றாரு, வாங்க, வணக்கம். இந்த உடலை மீறி நாம் ஏதாவது ஒரு சுகத்தை அனுபவிக்க முடியுமா? இப்போ சமீபமாக நடந்த ஒரு விஞ்ஞானத்தில் பெரிய ஒரு புரட்சின்னாங்க. ஒருத்தங்க கூட்டு போனாங்களாம், எங்கே அந்த விமானத்தில், அந்த ராக்கெட்டில் பறந்து போய் எங்கேயோ போய் விட்டுட்டு வந்துட்டாங்களாம். அவரை மறுபடியும் போய் அந்த அம்மாவை கூட்டு வந்திருக்காங்க. பெரிய சாதனை. என்ன, அங்கே அந்த முகமூடியெல்லாம் கட்டிக்கிட்டு மூச்சு விட முடியாத இடத்துல போய் மூச்சு விடணும்னு சொல்லி பல கருவிகள்லாம் பொருத்திக்கிட்டு என்ன கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டாங்க மறுபடியும் திரும்பி. இது ஒரு சாதனை. எப்படி இருக்கு பாருங்க. உண்மையிலே சொல்லப்போனால் நமக்கு என்ன யோக்கியதை இருக்கோ அதுக்கு தான் ஆசைப்படணும். நம்ம இந்த உடல் படைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த உடல் எங்கே வாழ்வதற்கு யோக்கியதை இருக்கிறதோ அங்கே தான் வாழ முடியும். நீங்க என்னத்தான் வாரி கட்டிக்கிட்டு இதை போட்டுக்கிறேன், இதை போத்திக்கிறேன், அதை போத்திக்கிறேன்னு சொன்னாலும் உங்களுக்கு வாழ்வதற்குண்டான யோக்கியதை அங்கே இல்லை. நீ மாற்று வழியை பார்த்துக்கிட்டு இருக்க. அது எவ்வளவு நேரம் பார்ப்பேங்கிறது தான் கேள்வி. அப்படி இந்த உலகம், இந்த உடல் இயற்கையாக வாழ்வதற்கு உண்டான தேசம், உலகத்திலேயே இருக்கின்ற தேசத்திலேயே மிக சிறப்பான தேசம், குருகடாட்சம் பரிபூரணமாக இருக்கின்ற தேசம் நம்முடைய பாரத தேசம். என்ன மணி அடிக்குது, மணி அடிக்குது. சத்திய வாக்கு. இது எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கணும்? உலகத்தில் பல நாடுகளுக்கு என்ன அந்த கொள்ளைக்காரங்களும்
என்ன வியாபாரிகளும் போயிருக்காங்க. ஆனால் 2 பேரும் வந்து வேலை செஞ்ச அவங்க வேலையை காட்டின ஒரே தேசம் நம்முடைய பாரத தேசம் தான். இன்னைக்கு எப்படி நம்ம வந்து விதேசத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம், நம்ம அமெரிக்கா போகணும், ஆஸ்திரேலியா போகணும்னு பறக்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் டேய் உலகத்திலேயே மிக சிறந்த தேசம், பொன் பொருள் பஞ்சமே கிடையாது, செல்வத்துக்கு பஞ்சமே கிடையாது. நம்ம பொருள்னு ஆசைப்படுறது இப்போ தங்கம் வைரம் வைடூரியன்னு சொல்கிறோம். அவன் எதுக்கு தெரியுமா ஆசைப்பட்டிருக்கா? மிளகுக்கு ஆசைப்பட்டிருக்காங்க. மிளகுக்கு. இந்த மிளகு அவளுக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு விளைபொருள். என்ன, அந்த மிளகு வந்து அவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அவங்க ஊர்ல பசி எடுக்கிறதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, அந்த அப்பிடைட் சொல்லுவாங்க பாருங்க, பசி. அந்த பசி வந்து எடுக்கணும்னா அவங்க சிலவற்றை அருந்தினா தான் பசி எடுக்கும். அவங்க அப்பதான் ஜீரணமாகும். ஏன்னா குளிர் தேசங்கள் அங்க வந்து 20 மணி நேரம் குளிர் இருக்கும், 4 மணி நேரம் தான் வெளிச்சமே கிடைக்கும். அப்படி ஒரு பஞ்சம் அங்கே, வெளிச்சத்துக்கு உண்டான பஞ்சம். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த பசி எடுக்கணும், ஜீரணமாகணும்னா அதுக்குண்டான வேதிப்பொருள் எதில் இருக்குன்னா மிளகுல இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு இங்க இருந்து மிளகு வாங்கிட்டு அவன் தங்கம் கொடுத்துட்டு போனானா. எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மிளகுக்கு மாற்று பொருளாக கொடுக்கப்பட்ட தங்கங்கள் தான் திருவனந்தபுரம் என்ற கோவிலிலே குவிந்து கிடக்கிறதாம் தன்னளவிலே. எப்படி இருக்கும் பாருங்க. இன்னைக்கு தங்கமா குவிஞ்சு கிடக்குன்னு நம்ம அனந்தபுர சுவாமியை நம்ம போற்றுறோமா இல்லையா? அந்த அறை திறக்கணும், இந்த அறை திறக்கணும். அந்த தங்கங்கள்லாம் சேர்ந்த விதம் எதுன்னா நம்ம ஊர்ல விளைஞ்ச மிளகுனால கிடைச்சது. நம்ம மிளகு வந்து அவன் எடுத்துட்டு போய் விதேசத்துலேருந்து ஒருத்தன் வந்து இந்த மிளகுக்கு பதிலாக மாற்று பொருளா நான் ஒரு காய் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தது தான் மிளகாய் ஆனது. நம்ம இன்னைக்கு பயன்படுத்துறோம்ல மிளகாய், அது ஊரா மாற்று பொருளாக நமக்கு வந்தது தான். நம்ம பூமியில் விளைஞ்சது கிடையாது. ஆனால் நம்ம பூமியில் எதை போட்டாலும் விளையும், அது வேற விஷயம். நம்ம எல்லாத்துக்கும் தகுதி உடையவங்க. ஆனால் எதை சரின்னு சொல்லி அதுக்கு தகுதி உண்டான ஆகணுமா இல்லையா? எதை போட்டாலும் நம்ம மனசுல விருட்சமா வளருது, எதை போட்டாலும் வளருது. என்ன, ஒரு நடிகர் நடித்த படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த படத்துக்கு ஆசைப்பட்டு போகணும்னாலும் போகலாம். இதே கோவிந்ததாஸ் சமாஜத்துக்கு வந்து குரு கடாட்சம் கிடைக்கணும்னு சொல்லி சொற்பொழிவு கேட்கணும்னாலும் கேட்கலாம். எதுக்கு ஆசைப்பட்டாலும் நிறைவேற அளவுக்கு நம்ம ஊர் இருக்கு. ஆனால் எதற்கு ஆசைப்படணுங்கிற முடிவு நம்ம கையில் தானே இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்படுறோம், குரு கடாட்சத்துக்கு ஆசைப்படுகிறோமா? அதான் ரொம்ப முக்கியம். இந்த குரு கடாட்சம்னா அத்தனை விதேசக்காரர்கள், என்ன அந்த அயல்நாட்டு மக்கள் அப்படியே பாஞ்சு வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்காங்கன்னா எப்படி இருந்திருக்கும் நம்ம தேசம். இன்னைக்கும் சொல்றேன், பண மதிப்பீடுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இது ஒரு பெரிய ஒரு மாயை. இந்த பண மதிப்பீடுங்கிறது பெரிய மாயை. நம்ம ஊரு தேசத்தை எப்படி மதிப்பிட முடியும்? ஒரு கேள்வி கேட்குறேன். பெரிய பெரிய பள்ளி நிர்வாகிகள் இருக்காங்க, என்ன பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள்லாம் இருக்காங்க. இந்த பாரத தேசத்துடைய மதிப்பு எதை வச்சு மதிப்பிடுறாங்கன்னா, இங்கே இருக்கிற கொள்முதலாக இருக்கிற பொன் கோல்டு அதை வச்சு மதிப்பிடுறாங்கன்றாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். சரி, இங்கே இருக்கிற மலை இருக்குல்ல, இந்த பெரிய தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, கன்னியாகுமரியிலிருந்து மும்பை வரைக்கும், மும்பை தொட்டு போகுது மலை. என்ன, அந்த மலையினுடைய வளத்தை கணக்கிட முடியுமா? அந்த மலையினுடைய வளத்தை எவ்வளவு தொகை என்று கணக்கிட முடியுமா? எவ்வளவு ஒரு மோசடி இது! நம்ம பாரத தேசத்தினுடைய மதிப்பை கணக்கிடுவதற்கு நீங்கள் யார்? நம்முடைய பாரத தேசத்தின் மதிப்பை கணக்கிட முடியாத அளவுக்கு செல்வச் செழிப்பு மிக்க பாரத தேசம். என்ன, அப்படி குரு கடாட்சம் இருக்கிற தேசம் நம்முடைய பாரத தேசம். அப்ப எப்படி கணக்கிட முடியும்? எல்லாமே இந்த மாயை, இந்த மாயை என்ற இருட்டு, இந்த மாயை என்ற இருட்டு, இந்த மாயை என்ற இருட்டிலிருந்து நாம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்றால் குரு கடாட்சம் பரிபூரணமாக கிட்ட வேண்டும். பாரத தேசத்திலே வசிஷ்டர் முதற்கொண்டு வியாசர் வரைக்கும்னு சொன்னேன், வியாசரை தாண்டி நம்முடைய கோவிந்ததாச சுவாமிகள் வரைக்கும்னு சொல்றேன். இதை மேற்கொண்டு எடுத்து மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையிலே நாம் இந்த பாரத தேசத்தை ஆக்க வேண்டும், நம்முடைய மதுரையை ஆக்க வேண்டும், நம்முடைய சமூகத்தை ஆக்க வேண்டும் என்றால் மேன்மேலும் நன்மையாக இருக்க வேண்டிய சொற்பொழிவுகளை நடத்தி கொண்டே வர வேண்டும். என்ன காரணம்னா, பத்ரம் கர்ணேபிகி ஸ்ருணுயாம தேவாஹ பத்ரம் பஸ்சே மா அக்ஷபிர் யஜத்ராஹ ஸ்த்ரைரங்கைஸ்த்வஷ்டு வாகும் சஸ்தனூபிஹி வ்யசேம தேவகிதம் யதாயுஹு என்பது வேத வாக்கியம். அப்படின்னா மா அக்ஷபிர் யஜத்ராஹ நல்லவைகளை காண வேண்டும்,
பத்ரம் கருணேபிகி ஸ்ருணுயாம தேவாகா. பத்ரம் என்ன மங்களம்னு அர்த்தம், இந்த காதுனா கர்ணம்னு அர்த்தம். பத்ரம் கருணேகிபி ஸ்ருணுயாம தேவாகா அப்படின்னா இந்த காதுகளிலே மங்களமான விஷயங்களை கேட்க கேட்கத்தான் நல்ல விஷயங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படும். நல்ல விஷயங்களை பார்க்க பார்க்கத்தான் நல்லவைகளை செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏற்படும். நான் செய்ய ஆரம்பிப்போம். இப்படி படிப்படியா சொல்லும்போது வர்றது பத்ரம் கருணேபிகி ஸ்ருணுயாம தேவாகா. எதை பற்றி மங்களமான விஷயம் என்று இதில் சொல்லப்படுகிறது என்றால் பகவானை பற்றி அறிவிக்கின்ற விஷயங்களும் பகவானை அறிய முற்படுகின்ற விஷயங்களும் எதை எதை கேட்கிறோமோ அதுதான் பத்ரம் மங்களம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பகவானை பத்தி இவ்வளவு நேரம் நல்ல அருமையாக நாம சங்கீர்த்தனம் செஞ்சாங்க நம்ம குழுவினர். என்ன நம்ம சபரி பாபா ஐயாவுடைய குழுவினர், கண்ணன் குழுவினர், என்ன எத்தனை சுவாமிகள் எப்படி பரப்பினாங்க பார்த்தீங்களா? ஏகோபித்த கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தை பரப்பினார்கள். இந்த சப்தாதி விஷயங்கள் எல்லாம் காதிலே போய் விழும்போது ஏதா ஒரு விஷயம் நம்முடைய மனதிலே பட்டு ஒரு துளி விழுந்து வித்தாக விழுந்து அது விதையாக விரிந்து முளைத்து செடியாக விருட்சமாக ஆகலாம் இல்லையா? இப்படி அப்படி விழுந்து விருட்சமாக ஆறதினாலே தான் அடியே இன்று சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு காலத்திலே எங்க அப்பா சொன்னதோ எங்க தாத்தா சொன்னதோ எங்க அம்மா சொன்னதோ யாரோ சொன்னதுல இருந்து இப்படி மழை பெய்யும் போது எத்தனை துளிகள் இந்த பூமியே விழுகின்றன. என்ன மழை பெய்யும் போது எத்தனை துளி விழுது கணக்கு தெரியுமா? மழை விழும்போது எத்தனை துளின்னு கணக்கு பண்ணவே முடியாது. அத்தனை துளிகளும் விதைகள்ல போய் விருட்சமாகுதான். அந்த விழுற துளிகள்ல எந்த துளி எந்த சரியான பூமியிலே விழுகிறதோ, எந்த பூமியிலே சரியான விதை இழுக்கிறதோ, எந்த விதை இருக்கின்ற அந்த பூமி சரியான தோட்டக்காரனினால் பக்குவப்படுத்தப்படுகிறதோ, என்ன எந்த அந்த பக்குவப்படுத்துகின்ற வேளையிலே எந்த உரம் அதற்கு போடப்படுகிறதோ, இத்தனை விஷயம் நடந்த பிறகுதான் ஒரு செடி என்ன அந்த வித்திலிருந்து வருது. அப்படின்னு சொல்லும்போது இந்த பூமியிலே ஞானம் விளைய வேண்டும் என்றால் இது போன்ற சொற்பொழிவுகளை, மழை போன்ற பொழிகின்ற சொற்பொழிவுகளை கேட்கும் போது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்கள் மனதிலே விழுந்து மேலும் அது விருட்சமாக வளர்வதற்குண்டான வாய்ப்புகள் கோவிந்ததாச சுவாமிகள் நமக்கு அளித்திருக்கிறார்கள். ஒரு குரு கடாட்சத்தை பற்றி ஒரு சின்ன வரலாற்று நிகழ்வு. சபரி என்ற ஒரு மகா மேதை, சபரி, ஏன்னா சபரியை பற்றி பேசித்தாங்கன்னு இன்னைக்கு, என்ன சபரி, அதனால தான் சபரி என்ற ஒரு மகா ஞானி, ஞான சிரேஷ்டை என்ன அப்படின்னு இருந்திருக்காங்க. இந்த ஜாதி மத பேதம் இதெல்லாம் வந்து குரு கடாட்சத்துக்கு கிடையாதுங்க. இந்த குரு கடாட்சம் பரிபூர்ணம்ங்கிறதுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறேன். இதற்கு வந்து பூர்வ ஜென்ம புண்ணியம்னு ஒன்று இருக்குது. இந்த பூர்வ ஜென்ம புண்ணியம்ங்கிறது நம்ம வைப்பு நிதி வச்சுருக்கோம்ல நம்ம வங்கிகளில், உட்காரு நிறைவு. இப்போ நம்ம இந்த பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்கிறோம்ல, இது நம்புறவங்களும் இருக்காங்க நம்பாதவங்களும் இருக்காங்க. ஆனால் பூர்வ ஜென்ம புண்ணியம்னு ஒன்று கணக்கு இருக்குது. அந்த கணக்கு என்னன்னா, இந்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலே நமக்கு என்னங்க இந்த ஜென்மத்தில் கிடைக்கும்னா பகவானுடைய குரு கடாட்சம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். என்ன அப்படி கிடைக்கும் போது இப்போ நம்ம வைப்பு நிதி வங்கியில் வச்சுருக்கோம். இந்த வைப்பு நிதியை வச்சுக்கிட்டு எப்படி வேணால் செலவு பண்ணலாம். இந்த வைப்பு நிதியை வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு நகை நட்டுலாம் வாங்கலாம், இடம் வாங்கி போடலாம், இல்லை அன்னதானம் பண்ணலாம், இல்லை சூதாட்டத்தில் போய் காசை விடலாம், சூதாட்டத்தில் போய் காசை விடலாம், இல்லை மது போதையில் இறங்கி என்ன காசெல்லாம் நம்ம வந்து உடம்பையும் கெடுத்துக்கிட்டு என்ன காசையும் விட்டுக்கிட்டு அப்படியும் போகலாம். இப்படி எப்படியோ வழிகள் பல இருக்கின்றன இந்த வைப்பு நிதியை வச்சுக்கிட்டு. அதான் புண்ணியம். இப்போ பூர்வ ஜென்ம புண்ணியம் நமக்கு கிடைக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன ஆயிருக்கு, நமக்கு சௌராஷ்டிரா குலம் வேத குலம் என்ற சமூகத்தில் பிறந்திருக்கு. என்ன இந்த வேத குலத்தில் பிறகுறதுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். நம்ம எத்தனை பேர் சொல்கிறாங்க, அரிது 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 மானிடராய் பிறத்தல் அரிது, அதில் கூன் குருடு செவிடு ஆகாமல் இருத்தல் அப்படின்னு சொல்லி எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தா இந்த மனித பிறவி கிடச்சிருக்குன்னு சொன்னால் அந்த புண்ணியத்திலும் புண்ணியம் பண்ணியிருக்க விட நம்ம சௌராஷ்டிரா சமூகத்தில் அத்தனை குருமார்கள் இந்த சமூகத்தில் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்ப இந்த வைப்பு நிதி நல்ல புண்ணியம் பண்ணிட்டோம், பிறந்துட்டான். இதை மேற்கொண்டு இந்த புண்ணியத்தை எப்படி வளர்ப்பது?
நம்ம வியாபாரம் பண்ணி நல்ல பொருள் சேர்த்து என்ன ஒரு 100 கோடி சேர்த்துட்டோம்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு 100 கோடியை நம்ம வாழ்கிற நேரத்திலே செலவு பண்ண முடியுமா? அது அடுத்த நம்ம வாரிசுகளுக்கு தான் போய் சேரும். நம்ம செலவு பண்ண முடியாது, நமக்கு அவ்வளோ சக்தி கிடையாது. ஏன்னா கொஞ்ச நாளே நமக்கு பல உடல்ல பிரச்சனை வரலாம், இல்லை வேற ஏதாவது காரணமான என்ன ஆரோக்கியமா இருந்தா கூட 100 கோடியும் மொத்தமா செலவு பண்ண முடியாது. அப்ப மிச்சம் மீதி வேறவங்களுக்கு தான் போகுதுன்னு அர்த்தம். அப்ப அது புண்ணியமா? இப்ப 100 கோடியை சேர்த்துட்டாங்க, இந்த 100 கோடி புண்ணியம் வாங்கணும்னா ஆகாது. அப்ப புண்ணியம்ங்கிறது என்னன்னா, எப்ப மற்றவங்களுடைய வார்த்தையில நல் வார்த்தைகள் வாழ்த்தா நமக்கு எப்ப கிடைக்குதோ அப்பதான் புண்ணியம். நம்ம தெருவில் போகும்போது பையில இருக்க ஒரு 5 ரூபா தடவி பார்த்துட்டு ஒரு வயசான அம்மா வந்து நிற்கும். அது கையில் அந்த 5 ரூபா கொடுத்த உடனே, சாமி நீ நல்லா இருப்பான்னு வாழ்த்துவாங்க பார்த்தீங்களா, அதுதான் புண்ணியம். எப்படி மனசார அந்த அம்மா அந்த 5 ரூபா 10 ரூபா கொடுத்ததுக்கு அந்த வெயில்ல அப்படியே சுடுற வெயில்ல நம்மள வாய மனசார வாழ்த்துறாங்க பார்த்தீங்களா, அதுதான் புண்ணியம். இதே 5 ரூபா 10 ரூபா தடவி பார்த்துட்டு என்ன இல்லம்மா அப்புறம் தர்றேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த அம்மா அப்படியே பார்க்கும், அட பாவி பயலே இருந்துகிட்டே இல்லாம சொல்றீங்க, 20 ரூபா இதை போட்டா என்னப்ப அப்படின்னு மனசுல கொஞ்சம் குபுறுது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் மனஸ்தாபத்தை கொடுக்குது. இப்படி இருக்கும்போது ஒருத்தருடைய மனது துன்புறுத்தும்படி அவனை நம்ம திட்டுனா ஒண்ணுமே இல்லாம வேலை பார்க்குற ஆளை சம்மந்தம் இல்லாம திட்டிக்கிட்டு இருப்பாங்க. என்ன சில பேர் இருக்காங்க, என்ன உடல் ஊனமற்றோருக்கு கூட வேலை அளித்து அவர்களுக்கும் வாய்ப்பளித்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் இங்கேயும் இருக்காங்க. ஏன்னா மனதளவில் சில பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் வேலை கொடுத்து வேலை வாங்குறாங்க. அவங்களுக்கு மகா புண்ணியம் சேரும். புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புண்ணியம்ங்கிறது என்னன்னா, எப்ப நம்ம மற்றவர்களை பற்றி சிந்தித்து மற்றவர்களை காக்க வேண்டும், அவர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்பெல்லாம் புண்ணியம் சேருது. எப்ப நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், என்ன மற்றவங்களுக்கு பற்றி கவலையே கிடையாது. நம்ம வீட்டில் சில நேரத்தில் கரண்ட் போயிடும், என்ன மின்சாரம் இருக்காது. உடனே என்ன பண்ணுவோம், நம்ம கதவை திறந்து இன்னொருத்தன் ஜன்னல் வழியா வாசல் வழியா அவங்க வீட்டில் மின்சாரம் போயிருக்கான்னு பார்ப்போம். இது நல்ல செயல் தான், பொதுவாக போயிருக்கா நமக்கு மட்டும்தான் போயிருக்கான்னு பார்க்குறோம். என்ன சுருக்கமாக சொல்ல வர்றேன்னா, நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் 4 பேருக்கு இருக்கான்னு பார்த்தா சமாதானம் நமக்கு. இல்லை நமக்கு ஒரு பிரச்சனைனா அது 4 பேருக்கு இருந்தால் அப்போ பொது பிரச்சனை தான், நம்ம பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஒரு சமாதானம் படுறோம் பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு தான் நமக்கு பொதுநலம். எப்படி அந்த அளவுக்கு தான் பொதுநலம். நமக்கு கிடைக்கிறது நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கு கிடைக்கல நினைக்கிறோம்ல, அதுதான் உண்மையிலேயே பொதுநலம். அப்போ நாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொல்லும்போது அந்த இன்பத்திலேயே இன்பமானது எதுன்னா, பேரானந்தமானது எதுன்னா, ஆனந்தத்திலேயே ஆனந்தம் எதுன்னா, ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகேன்னு சொல்லி ஸ்லோகம். அப்ப ஞானா அனந்தம் அப்படின்னா, அனந்தம்னா ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது, அனந்தம்னு சொல்றாங்க. அந்த ஞானானந்தம் எதுன்னா, பகவானை பற்றி கேட்பது, அவனுடைய விசேஷங்களை அறிவது, அவனுடைய வைபவங்களை எல்லாம் கேட்டு அனுபவிப்பது தான் ஆனந்தங்களிலேயே பேரானந்தமானது என்று ஞானானந்தம் என்று சொல்றோம். அது பேரானந்தம்னு சொல்றோம், அது பரமானந்தம்னு சொல்றோம், அதுதான் நிலையானதுன்னு சொல்றோம். இந்த பரமானந்தம்ங்கிறது தான் பெர்மனன்ட்னு சொல்றான் அவன். எப்படி பரமானந்தம் பெர்மனன்ட் அப்படின்றான். நம்ம எது எது திவ்யமா வச்சிருக்கோமோ அவன் எல்லாத்தையும் அல்பமா யூஸ் பண்ணுவான். எப்படி நமக்கு சொல்லிக்குற அந்த குருகுலங்கள் கரிகுலமாகி நாம இப்போ மாற்று வழியில் போயிட்டு இருக்கோம். அப்படி போகும்போது இந்த குருவுடைய கடாட்சம் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது அரிதாகி விட்டது. அடியே எதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன்னா, தர்மம் புண்ணியம்ங்கிறது நம்ம சேர்த்து வச்சிருக்கிற சொத்து. அந்த புண்ணியத்தை எடுத்துக்கிட்டு கண்டதுக்கு செலவு பண்ணக்கூடாது, மேற்கொண்டு புண்ணியங்களை வளர்க்க வேண்டும். அந்த புண்ணியங்களை வளர்ப்பதற்குண்டான வாய்ப்பைத்தான் குரு கடாட்சமாக நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சபரிக்கு வரணும். இந்த சபரி ஜாதி மத பேதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள். இந்த சபரி என்ற வார்த்தை ஏன் வந்திருக்கிறது என்றால், சபர ஜாதியை சேர்ந்தவர்களைத்தான் சபரி என்பார்கள். சபரனா வேட்டுவ குலம்னு அர்த்தம். காட்டுல போய் வேட்டையாடி காய்கனிகளை சேர்த்து உண்பவர்கள் தான் வேட்டுவர்கள். ஒரு காலத்திலே அவர்களை நிஷாதர்கள் என்று சொல்லுவார்கள். இந்த வார்த்தையெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. இன்னைக்கும் பல பேருடைய பெயர்கள் இதில் விளங்கிக்கிட்டு இருக்கு. நிஷாதர்கள், நிஷான்னு வரும், நீங்க பார்த்துக்குங்க. அப்ப நிஷாதர்கள்லாம் வேட்டுவ குலத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் நாகரிகம் ரொம்ப மிதமிஞ்சிய நாகரிகத்தோடலாம் இருக்க மாட்டாங்க.
ஆடை உடை அணிகலன்கள் அப்படின்னா கலாச்சாரம் அப்படியெல்லாம் இருக்காது. ரொம்ப எளிய வாழ்க்கை. ஆனால் காட்டில் இருந்து மிருகங்களை வேட்டையாடி உண்பவர்கள் அவங்கெல்லாம். அப்படி இருக்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவள் தான் இந்த சபரி என்ற ஒரு பெண் பிராட்டி. அவள் மதங்க முனிவர் என்ற முனிவரை காண முற்பட்டிருக்கிறாள். அந்த மதங்க முனிவர் ஆசிரமத்திற்கு போய் சேர்ந்து அந்த முனிவருக்கு வேண்டிய சேவைகளை எல்லாம் செய்து கொண்டே வந்தாளாம். அப்படி செய்து கொண்டு வரும்போது அந்த முனிவருக்கு வேண்டிய புஷ்பங்கள், பழங்கள், அந்த முனிவர் சதா பிரம்ம ஞானத்திலே அந்த விக்கிரகத்தை, பரமாத்மாவுடைய விக்கிரகத்தை, பகவானுடைய நாராயணனுடைய விக்கிரகத்தை ஆராதனம் செய்து கொண்டே வந்தாராம். அந்த மதங்க முனிவருக்கு துணையாக இருந்து சேவை செய்தவள் தான் சபரி. அவர் ஒரு வேட்டுவ பெண் என்று இருந்தாலுமே அந்த மதங்க முனிவர் அவளுடைய ஆசையை மெச்சி, தவத்தை மெச்சி ஏற்றுக்கொண்டாராம். அந்த மதங்க முனிவர் ஏற்றுக்கொண்டு பல வருடங்கள் ஓடினவாம். மதங்க முனிவருக்கு வயதாகிவிட்டது. அவர் மோட்சத்துக்கு போகும் நேரம் வந்துவிட்டது. மோட்சத்திலிருந்து அந்த விஷ்ணு தூதர்கள் எல்லாம் வந்து அந்த ஊரிலே அவர் இருக்கும் ஆசிரமத்துக்கு வந்து அந்த ஒரு பெரிய ரதத்தோடு வந்து அவர் அந்த ரதத்திலே ஏறி மோட்சம் போவதற்குண்டான வேலை வந்து விட்டதாம். அப்படி வரும்போது சபரி அழுது கொண்டே நின்று கொண்டிருந்தாளாம். அப்படி அழுது கொண்டே நின்றிருந்த சபரியை பார்த்து விட்டு மறுபடியும் இறங்கி மதங்க முனிவர், பெண்ணே, உன்னுடைய தவத்தை மெச்சினேன், உன்னுடைய விரதத்தை மெச்சினேன், எனக்கு நீ செய்த சேவைகளை எல்லாம் மெச்சினேன், இனி இந்த ஆசிரமத்தை நீ பார்த்து கொள்ளலாம் என்று சொன்ன பிறகு, நீங்க ஏறி மோட்சத்துக்கு போயிருங்களே, என்னுடைய வழிகாட்டி நீங்க, என்னுடைய குரு நீங்க, அடுத்து நீங்க போயிட்டீங்கன்னா எனக்கு வழிகாட்டுறதுக்கு யார் இருக்காங்கன்னு கேட்ட பிறகு ஒரு வார்த்தையை உதிர்ந்தானாம் அந்த மதங்க மகரிஷி. சொன்னானாம், நீ எனக்கு சேவை செய்ததின் பலனாக உனக்கு நான் தவம் செய்து நான் போகின்ற இடத்திலே பகவான் இருக்கின்றான். உனக்கு உன்னுடைய குரு சேவையை மெச்சி பகவானே உன்னை காண வருவான் என்ற வார்த்தையை உதிர்த்தாராம். பகவானுக்கு சேவை செஞ்சா பகவான் இருக்கிற இடத்துக்குத்தான் நம்ம போகணும். ஆனால் பாகவதர்களுக்கு சேவை செய்தால் பகவான் கள்ளழகர் நம்மை தேடி வருகிறார். வருடா வருடம் குதிரையில ஏறி கள்ளழகர் வருகிறார். அப்படி இருக்கும் பாத்தீங்களா? என்ன, அதான் பாகவத சேவை என்று போற்றப்படுகிறது. அப்பேற்பட்ட பாகவத சேவை செய்தால்தான் குரு கடாட்சம் பரிபூரணம் ஆகிறது. இப்ப சபரி தவம் இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன் எப்படி தெரியுமா? திரேதாயுகத்திலே ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு காடுகளில் எல்லாம் அலையும் போது மதங்க ஆசிரமத்தை தேடி வந்து சரபங்க ஆசிரமத்துக்கு போயிருக்கிறார், அகஸ்தியாசிரமத்துக்கு போயிருக்கிறார், எத்தனையோ பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போயிருக்கிறார். ஆனால் ஒரு குரு இல்லாத ஆசிரமத்துக்கு வந்திருக்கிறார் என்றால் அதர்தான் சபரியுடைய சிஷ்யனுடைய ஆசிரமம். அது சிஷ்யையுடைய ஆசிரமம். சபரிக்கு வந்து சபரி கொடுக்கின்ற சபரி இருக்கின்ற ஆசிரமத்துக்கு வந்தவுடன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அப்படியே ஆச்சரியத்தில் ஆண்டாராம். என்னன்னா, மதங்க முனிவர் பூஜை பண்ணார் இல்லையா, அந்த புஷ்பங்கள் அது எல்லாம் காயாம வாடாம அப்படியே மனத்தோட இருந்ததாம். எப்படி இருக்கும் பாருங்க. அவருடைய தவம் அவ்வளவு பெரிய தவம், மதங்க முனிவருடைய தவம். அந்த மதங்க முனிவருடைய ஆசிரமத்தின் பெயரிலேதான் இன்றும் மும்பைக்கு சென்றால் மாதுங்கா என்ற இடம் இருக்கிறது. நம்முடைய பாரத தேசத்திலே நம்ம ரிஷிகளுடைய பெயர்கள், முனிவருடைய பெயர்கள், மகான்களுடைய பெயர்களே ஊர்கள் எல்லாமே விளங்கி கொண்டிருக்கின்றன. ஜாபாலி ரிஷியினுடைய பெயரிலே ஜபல்பூரே விளங்கி கொண்டிருக்கிறது. ஜபல்பூர் என்ன, நம்ம ஊர் பேரெல்லாம் சும்மா சாதாரணமாக நினைக்கக்கூடாது, எல்லாமே காரணத்தோட இருக்கின்ற பெயர்கள். ஏன் நம்ம சென்னை மாநகரம்னு சொல்றோம். சென்னை என்ன அர்த்தம் தெரியுமா? சென்னி அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சென்னின்னா உயர்ந்தன்னு அர்த்தம். சென்னி அணிசேர் தூப்பூல் வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூத்தாண்டு சொல்லுவோம். சென்னின்னா தலையில நம்ம அணிகிற விஷயங்கள் சென்னி, தலை. அந்த தலையை வச்சுதான் தலை நகரம் என்று சென்னைக்கு பேரு. சென்னை கேசவ பெருமாள் அங்க இருக்காரு, சென்னை. அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன, அப்படி இருக்கும்போது இந்த மதங்க மகரிஷி தவம் செய்ததினாலே அந்த புஷ்பங்கள் வாடாமல் இருந்ததாம். அங்கே இருந்த கிணறு, அந்த கிணறுல போய் எட்டி பார்த்தாராம் ராமச்சந்திர பிரபு. எட்டி பார்த்தா கிணறு மாதிரியே இல்லையா, அது 7 கடல்ல இருக்கிற அலைகள் எப்படி மோதும் அப்படி அந்த கிணறு அலைகள் மோதிக்கு கொண்டிருந்தாராம். கிணத்துக்குள்ள எப்படிங்க அலை மோதும் அப்படின்னு பார்த்தா, அப்ப சொன்னாலாம் சபரி, ஒரு தடவை மதங்க மகரிஷி
கடலுக்கு போகணும் நீராடணும்னு ஆசைப்பட்டார். அந்த பருவ காலங்களிலே அமாவாசை வேளைகளிலே கடலுக்கு போய் நீராடுவது உத்தமம். ஏன்னா அப்படி கடலுக்கு போய் நீராட வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது அவரால் போக முடியாத போது கடலே அந்த கிணற்றில் வந்து சேர்ந்து விட்டதாம். அதனாலே அந்த கிணறே 7 கடல் போல காட்சி அளித்ததாம். அந்த மதங்க மகரிஷியின் மகத்துவம் அது என்று சொல்லி கடைசியாக பூஜை செய்த பழங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு சபரி மாதா தான் கடித்து சுவைத்து எது ருசியாக இருக்கிறதோ அந்த வகை பழங்களை ஸ்ரீராமச்சந்திர பிரபுவுக்கு அளித்து உகப்புற்றாள் என்பது சபரி மோட்சத்தினுண்டான வரலாறு. அதை தொட்டுத்தான் இன்றும் சபரிமலைக்கு நம்முடைய பக்தர்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். சபரிமலைன்னா சபரி மோட்சம் பெற்ற மலையின் காரணமாக அது விளங்கி கொண்டிருக்கிறது. சாட்சாத் பரபிரம்மத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சபரி தவம் இருந்து மோட்சம் பெற்றாள் என்றால் யாருடைய கடாட்சத்தால் மோட்சம் பெற்றார்? ராமச்சந்திர பிரபுவுடைய கடாட்சம் கிடையாது. அவளுடைய குருவான மதங்க முனிவரின் குரு கடாட்சம் பரிபூரணமானதினாலே சபரி மோட்சம் பெற்றாள். இறைவனுடைய கடாட்சம் கிடையாது, குரு கடாட்சம் என்று போற்றப்படுகிறது. இப்படி பலவேறான நிகழ்வுகள், வரலாற்று செய்திகள் நம்முடைய இதிகாச புராணங்களிலே பொதிந்து கிடக்கின்றன. இது போன்ற விஷயங்களை, சத்விஷயங்களை நேரடியாக வந்தோ இல்லை வலைதளத்து மூலமாகவோ எப்படியாவது காதுகளிலே விழக்கூடிய வகையிலே கேட்டு மனதிலே பொதித்து கொண்டு பக்தி விருட்சங்களை வளர்க்க ஆரம்பியுங்கள் என்று இந்த சுபவேளையிலே இந்த கோவிந்ததாச சுவாமிகளின் இந்த குருபீடத்திலே அமர்ந்து கொண்டு விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த அளவும் அடியனுடைய சொற்பொழிவை பொறுமையாக மனத்தில் பதியும் வண்ணம் செய்திகளை கேட்டதற்கு அடியனுடைய கிருத்தகைகளையும் நன்றிகளையும் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குரு கடாட்சம் பரிபூரணம் என்ற தலைப்பு நம்முடைய கோவிந்ததாஸ் சமாஜத்தின் தலைவர் அடியன் 2 பேரும் இணைந்து முடிவெடுத்த சொற்பொழிவு. இந்த குரு கடாட்சம் பரிபூரணம் இத்துடன் நிற்காது. எப்போது எல்லாம் வேலை கிடைக்கிறதோ, எப்போதுவெல்லாம் குரு கடாட்சம் பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ அப்போது எல்லாம் இந்த சொற்பொழிவை அடியனை மட்டும் கிடையாது, எத்தனையோ பேர் சொற்பொழிவு ஆற்றுகிறார்கள், அனைவரையும் அழைத்து இந்த குரு கடாட்சத்தை பரிபூரணமாக அனைவரும் பெற வேண்டும் என்பது அடியனுடைய விண்ணப்பமாக வைத்துக்கொண்டு, சுவாமிகளுடைய வரலாறு அனைவருக்கும் தெரியும் வண்ணம் இந்த சமாஜம் செய்ய வேண்டும் என்று அடியனுடைய கோரிக்கை. ஏன்னா குருவுடைய வரலாறு தெரிந்தால்தான் அவர் எப்பேற்பட்டவர், எப்படி அவர் மாறி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இது போன்ற மகான்களை எல்லாம் பார்க்கவே முடியாது. ஏன்னா அன்றைக்கு இருந்த காலம் இந்த அளவுக்கு ஆளரவம், வண்டி வாகனம், இந்த வியாபாரம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞான வளர்ச்சியெல்லாம் கிடையாது. இந்த விஞ்ஞானமே அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய வகையில் தான் இன்னைக்கு இருக்கு. இதனால நமக்கு மெய்ஞானம் கிடைக்கலன்னா அந்த விஞ்ஞானமும் அஞ்ஞானம் தான். அப்படின்னா ரெக்கை இருக்க வேண்டும். எத்தனை ரெக்கை இருக்கணும்? 2 ரெக்கை இருக்க வேண்டும். ஒன்று நம்ம வயிற்று பொழப்புக்கு வியாபாரம், வண்டி வாகனம், சொத்து சுகம் இருக்கட்டும். இன்னும் ஒன்று நம் ஞானம், மெய்ஞானம் என்ற ரெக்கை இருக்க வேண்டும். ஒரு ரெக்கை உடைச்சிட்டு ஒரு ரெக்கையை வச்சு விரிச்சோம்னா எவனாவது நம்மளை சுட்டு தின்றுவான். என்ன இந்த ரெக்கையை, இந்த ஞான ரெக்கையை மட்டும் நம்ம விரிக்கலைன்னா இந்த பாரத தேசம் முழுக்க எவனோ ஒருத்தன் ஆதிக்கத்தில் போயிடும். எப்ப நம்ம இந்த ஞான ரெக்கையை விரிக்கிறோமோ அனைவரும் கருடனை போலே நாம் பறப்போம், அனைவரும் நம்மை கும்பிடும் அளவுக்கு நாம் ஆகிறோம் என்பது எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அது பிரத்யட்சமாக இப்போதே தெரிகிறது. எப்படி என்பது நாம் ஆளப்படுகின்றவர்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். சத்குரு கோவிந்ததாஸ் சுவாமிக்கு, சத்குரு கோவிந்ததாஸ் சுவாமிக்கு. குரு கடாட்சம் பரிபூரணம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ಶ್ರೀಮನ್ ನಾರಾಯಣ. ನಾವು ಸೇರ್ತೆ ಅವ್ರ ಎಸ್ ಕೆ ರಮೇಶ್ ಪಂಗಿರಾಸಿ ಬೇರೆ ತುಪ್ಪಟ್ಟು ತಟ್ಟಬಡಿ ಹೊಂದೇವಿ ಮೆಲ್ಲಿನ அவங்க ಆತ ಅವಿನ ಅವ್ರ ಎಸ್ ಕೆ ರಮೇಶ್ ನಾನು ಅವ್ರಿಗೆ ತಿಳಿಸಿ ಮತ್ತೆ ಕೆರನ ತುಪ್ಪಡ್ಕನ ಮತ್ತೆ ಗೆತ್ತ ಸಿಕ್ಕಾತ ಎಸ್ ಕೆ ರಮೇಶ್ ഇതിൽ കഥുതാം കച്ചവട തകരാസി തമിഴ് ഉച്ചരിപ്പ് ചൊക്കോട്സെ തെല ജ്ഞാനം ചൊക്കോട്സെ ಸೊರಲ್ತೆಗೆ ತೆಲ ವಿಷಯಗಳು ಚೊಕ್ಕೊಟ್ಸೆ ನಾಮಿನಿ ತೆನಂಗ ಮೆಚ್ಚಿದೆಯೋ ಕಾಲ್ಮಿನಿ ಹೋಗ್ತಾರೆ ಎಲ್ಲ ಬಹು ಕೋಟ್ಸೆತ್ತ ಅಥವಾ ಬೋಗ ಒತ್ತಗರ್ನಮಿನಿ ಕಾಲ್ ಮಾತ್ರ ಗುರು ಭವೇಸ್ತನ ತೆಲ ಭವನ್ ಬಿಡ್ಕಾಸಿ ದುಃಖ ಪೊಳ್ಗಲ್ ಹಾಕ ತನ್ನ ಬೋರಿ ಸೀದೆ ಮೊಗಲ್ ಪರ್ವಣಿ ಅವರ ಮನಿ ಹೊಂಡರ ಕೃಪಣಂದವರ ಅವ್ರ ಸೇ ಮಿನಿ ಲಯಸ್ ಸೊ ಎಲ್ಲಗ ಅವಿ ಇಂದ ಸಬರಿ ಮಿನಿ ಸಂಗೆ ಹೋದೆ ಆಲ್ದು ಇಲ್ಲ ಕಾಯಿಗಿಲ್ಲ ಗುರು ನವಿ ಸಬರಿ தலைவர் ಹೇದಿ ಇಲ್ಲ ಪೂರ ಕರಾಯಿ ಮನೆ 51வது ஆண்டு விழாமோ
எல்லாம் இன்னும் சபரி பிசாடிக்கணும் இந்த சிங்கார்க்கம் கரரை செய்து நிஜமும் தங்க பூரா நீ அருள் ரேதி இல்லை பூரா கெராய் உன்னோட குரு அருள் ரேதி கராய் তুমি பூரா அவரேஸ் பண்ண குரு அருள் ரேதி அவாய் நீ அவானா அவன் பூரா ஜிவரியா ராமநாதர் பூரா சேர்த்தேன் இதனை பூரா கோமாம் சேர்த்தேன் அவன் ஜிவரியா கேஸ் சுருக்கவங்க சேர்த்தேன் ஸோ இல்லை மாதிரி அருள் ஹணாம் இல்லை தௌனுகோ துக்கோ சனஸ்த துக்கோ பிரயோகங்களோட லாயஸோட இன்ஸ்பிரேஷன் லாயஸே இல்லை வரலாறு மயா இங்கே காய்கண்டையும் மொரஹால் புசகுத்தி மீ கிருசு மெல்லி மொர ஒத்த முசலாஸ் நமஸ்கார். தொடர்ந்து அவரை பாகவத நிகழ்ச்சி தளத்தப்படி போய் சரி அவரை சேகர்